ஓகே ஃபைன். ஸோ வந்து குப்தர்களுடைய அரசர்கள் பத்தி பார்த்தாச்சு. எல்லா அரசர்கள பத்தி பார்த்தாச்சு. யார் வந்து ஃபவுண்டேஷன் வந்து பண்ணது? ஸ்ரீகுப்தர் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து அவருடைய மகனான கடோத்கச்சர் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு சந்திரகுப்தர், 1ஆம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், 2ஆம் சந்திரகுப்தர், அதுக்கப்புறம் குமாராதித்யன்னு சொல்லக்கூடிய சக்கராதித்யர பத்தி பார்த்திருந்தோம். விஷ்ணுகுப்தர் பத்தி பார்த்திருந்தோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டா ஸ்கந்தகுப்தர் பத்தி பார்த்திருந்தோம். கடைசியா பாலாதித்யர், 1ஆம் நரசிம்மவர்மன் பத்தி பார்த்திருந்தோம். அப்புறமா பார்த்தீங்கன்னா வந்துட்டு மிகிரிகுலர் இவங்க எல்லார பத்தியும் பார்த்திருந்தோம். ஸோ இன்னைக்கு என்ன டீச் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குப்தருடைய நிர்வாக முறை. குப்தருடைய நிர்வாக முறை பொறுத்த வரைக்கும் அரசர் அப்படின்ற ஒரு டாபிக் மட்டும் படிச்சிருந்தோம். என்ன மேம் அரசர்ன்ற டாபிக்ல படிச்சிருந்தோம் அப்படின்னா, நான் ஒன்ஸ் உங்களுக்கு வந்து ரிவிஷனாவே சொல்லிடுறேன். என்ன இருந்தது, என்ன படிச்சோம் அப்படின்றது ஓகேங்களா? ஸோ குப்தருடைய நிர்வாக முறையில என்னென்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அரசர், அமைச்சர்கள், அதிகாரிகள், அமைச்சர் குழு எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி பார்ப்போம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சமூகம், பொருளாதாரம், பிரிவுகள்லாம் எப்படி இருந்தது அப்படின்றத பத்தி ஃபுல்லா பார்ப்போம். ஓகே ஃபைன். இது பாகியான் பத்தி பார்த்தாச்சு. ஸோ ஆட்சி அமைப்பு ஓகே. ஸோ அரசர்ல என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, அரசர்களை என்னென்ன கூப்பிட்டாங்க குப்தருடைய காலத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாராஜாதி ராஜான்னு கூப்பிடுவாங்க. சாம்ரத் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இல்லைன்னா சக்கரவர்த்தின்னு கூப்பிடுவாங்க. இதை தவிர வேற எந்த பேர்ல மேம் கூப்பிடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரம பட்டராக அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? என்னது பரம பட்டராக, பரமேஸ்வரா அப்படின்ற போன்ற பட்ட பெயர்கள்லாம் குப்தரை பத்தி கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பட்ட பேர் எல்லாமே அவங்க ஏற்றுனாங்க. ஓகே, இந்த அளவுக்கு வந்து பட்ட பெயர்கள் குப்தருடைய காலத்துல இருந்தது. என்னென்ன பேரு? மகாராஜாதிராஜா, சாம்ரட், சக்கரவர்த்தி, பரம பட்டராக, பரமேஸ்வரா போன்ற பட்டங்கள் எல்லாமே குப்தருடைய காலத்துல அரசர்களுக்கு கொடுக்கப்பட்டாங்கன்னு சொல்றாங்க. ஸோ நேத்தே சொல்லியிருந்தேன், அலகாபாத் தூண் கல்வெட்டு வந்து சமுத்திரகுப்தருடைய காலத்துல அவருடைய சாதனைகள் பத்தியும் அவருடைய ஆளுமை பத்தியும் எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வார்த்தை இருக்கும். அந்த வார்த்தை தான் புருஷா அப்படின்ற வார்த்தை. ஓகேங்களா? இந்த கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது புருஷா என்ற வார்த்தை எந்த குப்தருடைய மன்னர் காலத்துல இருந்து எழுதப்பட்டது, இல்லைன்னா எந்த கல்வெட்டுகளில் வந்து இந்த வார்த்தை எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்கலாம். ஸோ புருஷா அப்படின்றதுக்கு மீனிங் கேட்டாங்கன்னா, அனைவருக்கும் மேலானவர். இதை நேத்தே சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ கடவுளுக்கு ஒப்பிடுறவங்கள அப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னோம். ஸோ இதை தவிர்த்து வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குப்தருடைய அரசுகளில் வந்து எப்படி இருந்ததுன்னா, நிறைய வந்து தெய்வீக உரிமை கோட்பாடுகள்லாம் வந்து நடைமுறைக்கு இருந்ததாமா. எப்படி குப்தருடைய அரசுகளில் வந்துட்டு நிறைய பேர் வந்து தெய்வீக கோட்பாடுகள் எல்லாத்தையுமே வந்துட்டு உரிமையை வந்துட்டு எடுத்துக்கவும் செஞ்சாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதை தவிர்த்து நேற்று என்னன்னா ஃபாகியனோட முடிச்சிருந்தோம். ஸோ இப்போ வந்து அமைச்சர்களும் அதிகாரிகளை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ குமாராதித்யா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா 6 வைஷாலி முத்திரைகள்னு சொல்லுவாங்க. ஏன்னா குமாராதித்யா அப்படின்ற சொல்லுக்கு 6 வைஷாலி முத்திரைகள் இடம்பெற்றுள்ளது. ஓகேங்களா? ஸோ இந்த வைசாலி முத்திரைகள் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு என்ன முத்திரைன்னு சொல்லல, இந்த ஸ்டாம்ப் அந்த மாதிரிலாம் சொல்லுவா, அந்த மாதிரி முத்திரைகளில் குமாராதித்யா அப்படின்ற பேர் வந்து இடம்பெற்றிருக்காமா. ஓகேங்களா? 6 வைசாலி முத்திரைகளில் அவங்க தோண்டி எடுக்கப்பட்ட எவிடன்ஸில் அந்த குமாராதித்யா அப்படின்ற பேர் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குமாராதித்யானா என்னன்னா ஒன்றுமே இல்லை, அமத்தியாக்கள்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதாவது அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா மிக முக்கியமான பணிகளில் வேலை செய்கிறவங்கள அப்படி சொல்லுவோம் அமத்தியாக்கள்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் அரச குல இளவரசர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தகுதியான சமமாக இருக்கிறவங்களுமே குமாராதித்யா அப்படின்னு சொல்லுவோம். யார்? அரசர்களுடைய மகனான இளவரசர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தகுதியாக அண்ட் சமமாக இருக்கிறவங்களையும் குமாராதித்யன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு குப்தாவுடைய காலத்தில். எது மூலிமா எவிடன்ஸ் கிடைச்சிருக்குன்னா, முத்திரைகள் மூலமாக எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த முத்திரைகள் 6 வைசாலி முத்திரைகள்லேருந்து இந்த குமாராதித்யா அப்படின்ற வேர்டு எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் எழுதி வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் ஸ்பீடாக தான் சொல்லுவேன், பிகாஸ் நம்ம போர்ஷன் கவர் பண்ணோம், அந்த திருப்பி ரிவிஷனுக்கு கொண்டு வரணும். செகண்ட் என்னென்னா, அலகாபாத் தூண் கல்வெட்டுகளில் புருஷா அப்படின்ற வார்த்தை இருக்குது. அதாவது அனைத்துக்கும் மேலானவர், கடவுள் கூட ஒப்பிடுறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க, கம்பேரிசன் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதை தவிர்த்து இந்த 2 வார்த்தையும் ரொம்ப முக்கியமான வார்த்தை. இது மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அரசர்கள், அதிகாரிகள், அமைச்சர்கள் பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்ஸுமே இருக்குது. என்ன அந்த பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலகாபாத் பிரசித்தி இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது மெய்கீர்த்தி இல்லது புகழுரை கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க. ஹரிசேனருடைய கல்வெட்டை அலகாபாத் கல்வெட்டு அப்படின்னு இல்லை அப்படின்னா அந்த இடத்துல எக்ஸாமில் உங்களுக்கு வந்துட்டு பிரஸ்தியேன்னு கேட்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா மெய்கீர்த்தி இல்லை புகழுரை கல்வெட்டுன்னு கேட்பாங்க. இப்படி கேட்டாலும் அது அலகாபாத் தூண் கல்வெட்டு தான். ஓகேங்களா? ஸோ இது எழுதியவர் வந்து ஹரிசேனர். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன், இவர் வந்து ஒரு சமஸ்கிருத புலவர். காளிதாசருக்கு அப்புறம் வந்து மிகப்பெரிய ஒரு அளவில் அழகாக எழுதி நூல்கள்லாம் பல எழுதியிருப்பார். இவர் வந்து ஒரு சமஸ்கிருத புலவர்னு சொன்னோம். இதை தாண்டி இவர் ஏன் நீங்கள் இப்போ சொல்கிறீங்க அப்படின்னா, இவரும் ஒரு குமாராதித்யர். ஓகேங்களா? அதனால தான் இவரை வந்து சமுத்திரகுப்தர் அவர்கள் வந்து அவருடைய அரசவையில் வச்சிருந்திருப்பார். யார்?
குமாராதித்யாரா நான் யாரு சொன்னேன்? அதாவது இளவரசர்களுக்கு சமமா தகுதியா இருக்கிறவங்கள குமாராதித்யா அப்படின்றத சொல்லுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். 6 வைஷாலி முத்திரைகள்ல அந்த பேர் இருந்ததாகவும் சொல்லியிருந்தேன். இவர் மட்டும் இல்லாமல் வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தி விக்கிரகாரிக்கு அது மகாதண்டநாயகா அப்படின்ற பட்டங்களையுமே கொண்டிருந்தாருன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ குமாராதித்யான்ற பட்டங்கள் மட்டும் இல்லாமல் வேற என்ன பட்டங்கள் அரிசேனர் அவர்கள் கொண்டிருந்தார்கள் அப்படின்ற கேள்விகள் வந்துச்சுன்னா, வேற எப்படி நீங்க எழுதுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ரகிகா அப்படின்ற ஒரு பட்டம். ஓகேங்களா? விக்ரகீகான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஹீன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த ஹீ. ஓகேங்களா? விக்ரஹீகா மற்றும் மகதண்ட நாயகான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அண்ட் வெயிட் பண்ணுங்க, someone want to join. ஓகே, திருப்பி நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி குமாராதித்யா மற்றும் அதாவது சந்தி விக்கிரகா மகாதண்டநாயகா அப்படின்ற பட்டங்களையும் இந்த அரிசனர் அவர்கள் வச்சிருந்திருக்காங்க. ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் இந்த மகாதண்டநாயகா அப்படின்னு சொல்றது என்னன்னா துறவபூதியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? துறவபூதியனோட புதல்வர் தான் இந்த மகாதண்டநாயகா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட் எக்ஸ்ட்ரான பாயிண்ட் நான் ஒரு ஆத்தர், அதாவது பிபின் சந்திராபால்னு சொல்லுவாங்க, அவருடைய புக்ஸில் நான் எடுத்திருந்தேன். ஓகேங்களா? ஸோ அவருடைய அசிஸ்டண்டோட காப்பின்னு சொல்லுவாங்க. யூஜிபிசி படிச்சுன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த புக்லேருந்து எடுத்த பாயிண்ட்ஸ் தான் இது. மகாதண்டநாயகா அப்படின்றது ஒரு பட்டம். அந்த பட்டம் யாரை சொல்லுவாங்கன்னா துருவபூதின்னு சொல்லுவாங்க. அவருடைய புதல்வருடைய பேர் தான் மகாதண்டநாயகா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை தவிர வேணும்னா அமைச்சருடைய குழு பற்றி பார்க்க போகிறோம். என்ன அமைச்சருடைய குழு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது முடிச்சாச்சு ஆக்சுவலாக. வெயிட் பண்ணுங்க. இப்போ அலகாபாத் கல்வெட்டில் சபா அப்படின்னு ஒரு குழு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அலகாபாத் கல்வெட்டு நம்ம நிறைய இடத்துல படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ என்னென்னு பார்த்துக்கோங்க. அலகாபாத் தூண் கல்வெட்டில் தான் புருஷா அப்படின்ற வார்த்தையும் இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அதே அலகாபாத் கல்வெட்டு தூணில் தான் சபா அப்படின்ற ஒரு குழு இருந்ததாகவும் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஏன்னா கேள்விகள் எப்படி வேணாலும் கேட்கலாம். எந்த கல்வெட்டுலேருந்து மெக்ரலி தூண் கல்வெட்டா, இல்லைனா பிதாரி தூண் கல்வெட்டா, இல்லைனா பட்டயமா அப்படின்ற மாதிரி செப்பு பட்டயமா அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்கலாம். அதனால் அலகாபாத் தூண் கல்வெட்டுலேருந்து என்ன எடுத்திருக்காங்க நான் ரிப்பீட்டடாக சொல்கிறேன், தயவு செஞ்சு எழுதி வச்சுக்கோங்க. புருஷா அப்படின்ற வார்த்தையும் சரி, சபா அப்படின்ற ஒரு விஷயம் இருந்ததாகவும் அலகாபாத் தூண் கல்வெட்டில் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை தவிர்த்து வேற என்ன அமைச்சர்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம், அமைச்சருடைய குழு பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபா அப்படின்னு ஒரு குழு இருந்திருக்கு. இந்த குழு அமைச்சர் குழுவாகவும் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சபான்னு ஒரு குழு இருந்தது, அந்த குழு அமைச்சர் குழுவாகவும் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை தாண்டி வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாசந்தி விக்கிரகா அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த மகாசந்தி விக்கிரகா மகாதண்டநாயகா இது எல்லாமே ஹரிசேனனுக்கு இருந்த பேர்னா அப்போ என்னென்னா அவரும் ஒரு அமைச்சராக இருந்திருக்கலாம். ஓகேங்களா? அதை தான் இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அந்த மகாசந்தி விக்கிரகா அப்படின்ற பேர் அமைச்சர்கள் உயர்நிலையில் இருக்கவங்களுக்கு கொடுக்குற பேராமா. ஓகேங்களா? அது ஹையர் அஃபிஷியல் மினிஸ்டர்ஸாக இருக்கவங்களுக்கு இந்த மகாதண்டநாயகா மகாசந்திரி விஹாரா இந்த மாதிரி பேர்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி மேம், வேறு என்ன சொல்லியிருக்காங்க, அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மகாசந்தி விக்ரகா அப்படின்றதுக்கான மீனிங் அமைதி மற்றும் போருக்கான அமைச்சர்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே சந்தி அப்படின்றது நம்ம சாந்தின்றதுக்கு கூட மேபி தழுவி வந்திருக்கலாம், இன்கேஸ் தெரியல, அந்த நம்ம அமைதின்னு குறிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மகானா பெரிய, விக்கிரகானா போர் குறிக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் அமைதி மற்றும் போருக்கான அமைச்சராக சந்தி விக்கிரகா அப்படின்னு சொல்கிறாங்களாமா. ஸோ வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதியமைச்சரையும் இராணுவ அமைச்சரையும் நிறைய பொறுப்புகள் விகிச்சிருக்காங்க. அவங்கள என்ன சொல்லுவோம்னா தண்டநாயகா அல்லது மகாதண்டநாயகான்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு டேபிளர் காலமாக போட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா நம்ம விஜயநகர் படிக்கும் போதும் சரி, சிவாஜி படிக்கும் போதும் சரி, முகல்ஸ் படிக்கும் போதும் சரி, டெல்லி சுல்தானியம் படிக்கும் போதும் சரி, குப்தர்கள் எந்த ஒரு அமைச்சர்கள் எந்த ஒரு டைனசிட்டி படிக்கும் போதுமே நமக்கு ஒரு டேபிளர் காலம், நிறைய டேபிளர் காலம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஹிஸ்ட்ரியை பொறுத்தா. ஏன்னா ஒன்று இயராக இருக்கும், இல்லைனா அவங்களுக்கான பதவிகளாக இருக்கும், இல்லைனா அரசர்களுடைய அந்த கால வரிசையாக இருக்கலாம். இங்கே என்ன டேபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாசந்தி விக்கிரகா அப்படின்றது அமைதி மற்றும் போருக்கான அமைச்சர்னு சொல்லியாச்சு. அப்போ இந்த போருக்கான அமைச்சர் தவிர இராணுவ அமைச்சரும் நீதி அமைச்சரும் எப்படி சொல்லுவாங்க, நீதித்துறைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த நீதித்துறை என்ன சொல்லுவாங்கன்னா தண்டநாயகா, அதாவது தண்டனை கொடுக்குறவங்க நீதித்துறை. ஓகேங்களா? தண்டநாயகா ஒரு ஐஃபன் போட்டு நீதித்துறைன்னு எழுதி வச்சுக்கோங்க. மகா தண்டநாயகா அப்படின்றவங்க இராணுவம். ஓகேங்களா? ஸோ இது 3 பதவிகள். இதை தவிர குப்த அரசர்களுக்கு அமைச்சர்களை மந்திரி குழு அப்படின்னும் சொல்லுவாங்களா. அமைச்சர்கள்ன்றது தவிர மந்திரிகள் அப்படின்ற வார்த்தையும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ மந்திர்னு சொல்லுவாங்க, நம்ம மந்திரின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவங்க மந்திர் அப்படின்னு வச்சுருந்துருப்பாங்க. ஸோ இதான் அமைச்சர்களை பற்றி. சரி, இப்போ பேரரசு பிரிவுகள் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா?
ஓகே. பேரரசு பிரிவுகள் அப்டின்னா என்னன்னா, குப்தருடைய பேரரசுல வந்து தேசம் அல்லது புக்தி அப்டின்ற மாநிலங்களா பிரிக்கப்பட்டுச்சாம். தேசம் அல்லது புக்தி அப்டின்ற தேசமாவும் இருக்கலாம், புக்தியாவும் இருக்கலாம். இது 2 வார்த்தைக்கும் ஒரு மீனிங் என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு மாநிலம் அப்டின்னு சொல்றாங்க. இந்த உபாரிக்கள் அப்டின்றது யாருன்னா, அரசரால நேரடியா நியமிக்கிறவங்க தான் உபாரிக்கள் அப்டின்னு சொல்லுவாங்களாம். ஓகே. உபாரிகான்னு சொல்லுவாங்க. அந்த உபாரிக்கள் வந்துட்டு அரசர் என்ன பண்ணுவாங்க, டைரக்ட்டா உனக்கு அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் இருந்தா இந்தாம்மா நீ உனக்கு டைரக்ட் அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் தரேன்னு சொல்லிட்டு டைரக்ட்டா வந்துட்டு அப்பாயிண்ட் பண்றவங்க உபாரிக்காக்கள் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இந்த உபாரிக்கா கீழ என்ன யார் இருப்பாங்கன்னா, மாவட்ட தலைமை நிர்வாக அதிகாரி இருப்பாங்களாம். ஸோ ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட்டு அரசர். இது வந்து ஒரு இது பண்ணிக்கோங்க. முதல்ல அரசர், அது பேரரசர் ஓகேங்களா. அரசருக்கு அப்புறம் வந்து டைரக்ட்டா என்ன பண்றாங்கன்னா, அரசர் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வச்சுக்கலாம். பிரசிடென்ட் இருக்காங்களா, பிரசிடென்ட் வந்து டைரக்ட்டா கவர்னர வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ வந்து நாமினல் பவர் அந்த மாதிரி சொல்லுவோம் பார்த்தீங்களா, அஃபிஷியல் பவர்னு பாலிட்டியில படிப்பீங்க நீங்க. ஸோ அந்த மாரி ஒரு அரசர் வந்து என்ன பண்றாங்கன்னா, டைரக்ட்டா வந்துட்டு அவருக்கு வந்துட்டு உபாரிக்காக்கள நியமிக்கிறாங்க. அந்த உபாரிக்கா கீழ யார் இருக்காங்கன்னா, உபாரிக்கா ஸ்டேட்ல இருக்கலாம். அப்ப அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் வருமா, மாவட்ட தலைமை நிர்வாக அதிகாரிகள்லாம் இருக்காங்களாமா. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் அந்த அதிகாரிகளையும் வாரிய அதிகாரியும் நியமிப்பாங்களாம். இந்த உபாரிக்கா என்ன பண்ணுவாரு, மாவட்ட தலைமை நிர்வாக அதிகாரிகளையும் வாரியம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஒன்றியம், வாரியம் சொல்லிட்டு தாலுக் அந்த மாரி வாரிய அதிகாரிகளையும் இந்த உபாரிக்கா வந்து நியமிக்கிறார். ஓகேங்களா. ஸோ வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உபாரிக்காக்கள் வந்து நிர்வாக அதிகாரமோட இருப்பாங்களாம். இதை தவிர்த்து அவங்களுக்கு வந்து யானைகள், குதிரைகள், வீரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராணுவ நிர்வாகம் பண்ணக்கூடியவங்க வந்து கையில் வச்சிருப்பாங்க அந்த உபாரிக்காக்கள். ஓகேங்களா. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ டேரெக்டாக இப்படி கேள்விகள் எப்படி வரும்னா, அரசர் வந்து யாரை டேரெக்டாக வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உபாரிக்காக்களை. ஓகேங்களா. ஸோ அந்த உபாரிக்காக யார் அவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, மாவட்ட தலைமை நீதிபதியும் அதாவது நிர்வாகிகளையும் வாரிய அதிகாரிகளையும் வந்து நியமிப்பாங்களாமா. அது மட்டும் இல்லாமல் உபாரிக்கா வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நிர்வாக அதிகாரத்தோட அட்மினிஸ்ட்ரேஷன் பவரோட இருப்பாங்க. அவங்க கிட்ட எப்பவுமே ஒரு இன்ஸ்டண்ட்டாக வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரு இராணுவ அதிகாரிகளோட படை எல்லாமே இருக்குமா. யானை, குதிரைகள், வீரர்கள் போன்ற பெரும் இராணுவ படையுமே வச்சிருப்பாங்களாம் இந்த உபாரிக்காக்கள். ஓகேங்களா. ஸோ இதை தவிர்த்து வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, குப்தா இருக்காங்க பார்த்தீங்களா, குப்தா வந்து காலம் வந்து கிட்டத்தட்ட 165 என்ற ஆண்டுகள் வந்துட்டு தேதிகளில் வந்து இருக்காமா. ஓகேங்களா. ஸோ குப்தா ஆண்டு அப்படின்றது 165 அப்படின்ற தேதி உட்பட புத்தகுப்தான்னு ஒருத்தர் இருக்கார். ஓகேங்களா. அவருடைய ஈரான் கல்வெட்டு தூணில் வந்து இருக்காமா. ஓகேங்களா. இந்த ஈரான் கல்வெட்டு தூண் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலிந்தி அப்படின்ற ஒரு நதி இருக்குது. கலிந்தி மற்றும் நர்மதை நதிகளுடைய நிலப்பரப்பில் தான் இருக்காமா. அவர் வந்து அங்கே ஆட்சி செய்திருக்காரு. ஸோ புத்தகுப்தாருடைய தேதியை வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னா, குப்தா ஆண்டு அப்படின்றது 165ன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ இதில் இருக்காது. ஓகேங்களா. ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசம் அல்லது புக்தியாக பிரிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அரசர் வந்து உபாரிக்கா வந்து நியமிப்பார். உபாரிக்கா வந்து மாவட்டத்திலையும் தாலுக்கா அதாவது ஒன்றியம், வாரியத்திலையும் அங்கே இருக்கக்கூடியவங்க வந்து நியமிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷயா அதாவது பிராந்தியங்களை வந்து விஷயா அப்படின்ற அதாவது விஷயனா மாவட்டங்கள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. விஷயபதினா அதில் அப்பாயிண்ட் பண்ணுறவங்க விஷயா அப்படின்ற மாவட்டங்களாக பிரிப்பாங்களாம். அதெல்லாம் விஷயபதிகள் அதிகாரிகள் மாவட்ட நிர்வாகத்தில் மேற்கொள்வாங்க. இதை தவிர கிராம அளவில் இருக்கிறதுக்கு கிராமிக்கா வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இல்லைனா கிராமத்தியாயக்ஷா அப்படின்றவங்க வந்து அதிகாரமாக செயல்படுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதில் இந்த பாயிண்ட் தான் இருக்கும். நான் சொல்கிற பாயிண்ட் இப்போ எக்ஸ்ட்ரா எழுதி வச்சுக்கோங்க. ஓகே. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். நான் இதுக்கப்புறமா வரேன். ஏன்னா இந்த பாலாதி கிருத்தா இதெல்லாமே நான் ஷார்ட்கட்ஸில் போட்டிருக்கேன் ஆல்ரெடி. நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இந்த பாயிண்ட் நான் அப்புறமா வரேன். இந்த ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு ஓகேங்களா. என்ன அந்த ஒரு பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இந்த குப்தா ஆண்டு இப்போ சாகாயரான்னு சொல்லுவோம். ஓகேங்களா. கனிஷ்கருடைய காலம் அதாவது குஷானர்கள்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த சாகாயரா அப்படின்றது 78 இந்த 78வது ஆண்டு தான் சாகாயரான்னு சொல்லுவோம். நான் ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே இந்த கேள்விகள் கேட்டிருப்பேன். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி குப்தா ஆண்டு அப்படின்றது வந்து என்னென்னா 165ன்னு சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க மேம் அப்படின்னு கேட்டால், புத்தகுப்தர் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் வந்து ஒரு கல்வெட்டு இருக்கு. அதாவது புத்தகுப்தருடைய ஈரான் தூண் கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த கல்வெட்டு கலிந்தி மற்றும் நர்மதை நதிகளுக்கு இடையே நிலங்களில் வந்து ஆட்சி செய்வார். அந்த நிலங்களுக்கு இடையே வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா. அந்த நதிக்கரையை ஒட்டி நிலங்களில் வந்து ஆட்சி செய்வார். அந்த நிலங்கள் இருக்கக்கூடியது தான். இது மட்டும் இல்லாமல் கோபாலா மகாராஜா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் குறிச்சிருக்காமா. குப்தர்களை வந்துட்டு கோபாலா மகாராஜா சுரஷ்மி சந்திரான்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. அந்த பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. உங்களுக்கு அப்புறம் கூட நான் உங்களுக்கு நோட்ஸில் சொல்கிறேன். சுரஷ்மி சந்திரான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இந்த பேரில் வந்துட்டு அந்த கல்வெட்டுகளில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்துட்டு நம்ம வெறும் படிக்கும் போது குப்தர்கள் பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், குப்தர்களில் நிறைய சான்றுகள் வந்து இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா.
ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், நிறைய சான்றுகள் வந்து குப்தர்கள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சமுத்திரகுப்தருடைய அலகாபாத் தூண் கல்வெட்டு, உதயகிரி குகை கல்வெட்டு இருக்கும், சந்திரகுப்தர் 2ஆம் சந்திரகுப்தர். அப்புறம் மதுரா பாறை கல்வெட்டுகள், சாஞ்சி பாறை கல்வெட்டுகள் இருக்கும், ஸ்கந்தகுப்தருடைய பிதாரி தூண் கல்வெட்டுகள், காத்வா பாறை கல்வெட்டுகள். பாறை கல்வெட்டு பொறுத்த வரைக்கும் காத்வா மட்டும்தான் இருக்கும். செப்பு பொறுத்த வரைக்கும் மதுபான், சோனப்பாட் ரெண்டுமே இருக்கும். நாலந்த களிமண் முத்திரை இருக்கும். இதை தவிர மெக்ரலி தூண் கல்வெட்டு இருக்கும். இதை தாண்டி வேற என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்தகுப்தர் ஓகேங்களா, புத்தா ஓகேங்களா. ஸோ புத்தகுப்தருடைய ஈரான் தூண் கல்வெட்டு வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் ஓகேங்களா. ஸோ இது மட்டும் இல்லாமல் கோபாலான்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கோபாலா அப்படின்றது என்னன்னா மாநில ஆளுநரை குறிக்கக்கூடிய சொல்லாமா. இது வந்துட்டு எதில் இருந்ததுன்னா, அந்த புத்தகுப்தருடைய ஈரான் தூண் கல்வெட்டில் இந்த விஷயம் இருந்ததா. 2 விஷயம் வந்து புத்தகுப்தருடைய ஈரான் கல்வெட்டில் இருந்திருக்கு. என்ன அப்படின்னா, கோபாலா அப்படின்ற விஷயம் கவர்னரை குறிக்குது. குப்தருடைய ஆண்டு அப்படின்றது, குப்த டைனாசிட்டி அப்படின்றதுக்கான ஆண்டு 165 அப்படின்ற விஷயம் குறிக்குதான். அதே போல் அலகாபாத் தூண் கல்வெட்டு பொறுத்த வரைக்கும் என்ன குறிக்குதுன்னா, புருஷா அப்படின்ற வார்த்தையும் குமாராதித்யா அப்படின்ற வார்த்தையும் வந்து எதில் குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குமாராதித்யா அண்ட் தென் சபா ஓகேங்களா. இது 3மே வந்து உங்களுக்கு அலகாபாத் தூண் கல்வெட்டில் குறிக்கும் ஓகேவா. ஸோ இந்த பாலாதிகிருத்தா அப்படின்றது காலாட்படையோட தளபதி, மகா பாலாதிகிருத்தா அப்படின்றது குதிரைப்படையின் தளபதி. ஸோ இது வந்து நீங்கள் ஒன் டைம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. தூதகான ஸ்பை இல்லை ஒற்றர்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ அவள் தான் இந்த பாயிண்ட்ஸ் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டுக்கு வரப்போகிறோம். சமூகம் மற்றும் பொருளாதாரம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது புக்கில் இல்லை, சிலது மட்டும் தான் புக்கில் இருக்குது. நான் சொல்கிறேன், ஒரு டேபிள் காலம் மட்டும் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு முடிஞ்சால் நான் எழுதி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுறேன். பிகாஸ் சொல்ல போனால் உங்களுக்கு நிறைய வரும். நீங்கள் எழுதி நான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுறேன். எனக்கு ஞாபகம் இருக்க வரைக்கும் உங்களுக்கு சொல்கிறேன். வரின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ வந்து நிறைய விதமான வரி இருக்கும், நிறைய விதமான நிலக்குத்தகை முறையும் இருக்கும் ஓகேங்களா. குப்தருடைய டைனசிட்டி பொறுத்த வரைக்கும் நிலக்குத்தகை வகையும் அதிகமாக இருக்கும், நிலக்கொடைகளும் இருக்கும், பல்வேறு வரிகளுடைய பட்டியல்களுமே இருக்கும் ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு குத்தகை வகை அப்படின்றது வந்து ஒரு டேபிளர் காலம் போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 1 மினிட் டைம் தரேன், டேபிளர் காலம் போட்டுக்கோங்க. நீங்கள் டேபிளர் காலம் போடலனா கூட பிளாக் அண்ட் ஒயிட் இல்லாமல் அந்த மாதிரி பிளாக் அண்ட் ப்ளூ யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு ஒரு பக்கம் நீங்கள் என்ன டாபிக் போகிறீங்கன்னா நிலக்குத்தகை வகைன்னு போட்டுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு உரிமையின் தன்மை அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ வந்து 4 பேரை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னென்னா, இது வந்து நிலக்குத்தகை முறை ஓகேங்களா. குப்தருடைய காலத்தில் நிலக்குத்தகை டெனன்ட்னு சொல்லுவாங்க. இப்படி வந்து குத்தகை முறை என்னன்னு பார்க்க போகிறோம். முதல்ல நிவிதர்மா ஓகேங்களா. முதலாவது நிவிதர்மா, 2வது நிவிதர்மா அக்ஸாயனா, 3வது அப்ரதா தர்மா, 4வது பூமி சித்ராயனா ஓகேங்களா. நிவிதர்மா அக்ஸயானா 2வது, 3வது பார்த்தீங்கன்னா அப்ரதா தர்மா, 4வது பார்த்தீங்கன்னா பூமி சித்ராயனா ஓகேங்களா. பூமி சித்ராயனா ஓகேங்களா. ஸோ நிவிதர்மா அப்படின்னா என்னென்னா அறக்கட்டளைகள்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த அறக்கட்டளைகளுடைய அமைப்பு மூலமாக என்ன பண்ணுவாங்கன்னா நில மானியம் வந்து பெறுவாங்க ஓகேங்களா. இந்த முறை வந்துட்டு வடக்கு மற்றும் மத்திய இந்தியாவில் வங்காளத்தில் நிலவிதான் ஓகேங்களா. ஸோ வந்து அறக்கட்டளை போன்ற அமைப்பு மூலமாக நில மானியம் வாங்கத்தான் வந்துட்டு இந்த நிவிதர்மம் சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ இதுவே நிவிதர்மா அக்ஸாயனா என்னென்னா நிரந்தரமான அறக்கட்டளை வந்து வாங்கிப்பாங்க ஓகேங்களா. ஸோ கண்டிப்பான முறையிலான அறக்கட்டளை வந்து வாங்கிப்பாங்க. அதிலேருந்து வர வருவாயை வந்து பயன்படுத்திப்பாங்க. அறக்கட்டளை மூலயமா வர வருவாயை பயன்படுத்திப்பாங்க. அதுவே அப்ரதா தர்மா அப்படின்னா தானம் செய்ய ஓகேங்களா. ஸோ இந்த விஷயத்தை வந்து தானமே செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. வருவாயை பயன்படுத்திக்கலாமே தவிர அந்த வருவாயில் வரக்கூடியதை மற்றவங்களுக்கு தானம் செய்ய முடியாத இருக்கிறது தான் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா அப்ரதா தர்மான்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து நிர்வாக முறை எதுவுமே இல்லை அவங்கக்கிட்ட, நிர்வாகம் வாரி முறை எதுவுமே இல்லை. ஆனால் வந்து நீங்கள் வசூலிச்சிக்கலாம். அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா வருவாயை பயன்படுத்திக்கலாமே தவிர நீங்கள் ஒருத்தருக்கு வந்து சேரிட்டியாக கொடுக்கறதோ இல்லைனா நீங்கள் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பவர்லேயோ இருக்க முடியாது. அதுதான் வந்து அப்ரதா தர்மா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே. நில குத்தகை முறையில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூமி சித்ராயனான்னு சொல்லுவாங்க. இது ஒன்றுமே இல்லை, ஈஸி தான். தரிசு நிலம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தரிசு நிலத்தை ஃபஸ்ட்டு சாகுபடி நிலமாக மாற்றுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி மாற்றி தரவங்களுக்கு வந்து உரிமை இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் ஓகேங்களா. அவங்களுக்கு வந்து சில விலக்குகள்லாம் அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வந்து 2 விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. நிவிதர்மா அப்படின்றது வந்து அறக்கட்டளை அமைப்பு மூலமாக அந்த நிலமானியம் வந்து வாங்குறது ஓகேங்களா. இது வந்து சென்ட்ரல் ஆசியா, வடக்கு, வங்காளத்தில் இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பூமி சித்ராயனான்னு சொல்லியிருந்தேன். இது என்னென்னா ஒரு தரிசு நிலம் வேஸ்ட்லேண்டாக இருக்கிறத சாகுபடி நிலமாக மாற்றி தந்தால் உரிமை உங்களுக்கு கொஞ்சம் அளிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் சில வந்துட்டு குத்தகை விலக்குகள் அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க குப்தருடைய அரசு காலத்தில். வேறு என்ன மேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில நிலக்கொடைகள்லாம் இருக்குது. இந்த நிலக்கொடைகளில் இந்த 2 நிலக்கொடைகளுமே அடிக்கடி வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்குற கேள்விகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அக்ரஹார மானியம். ஓகேங்களா? ஸோ அக்ரஹாரம் அப்படின்ற பேரை கேட்டாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிராமணர்கள் வந்து இருக்கக்கூடிய பகுதிகள்ல அக்ரஹாரம் சொல்லுவோம். இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா வந்து நெறைய அக்ரஹாரங்கள் ஸ்ட்ரீட்ஸ்லாம் இருக்கும். ஈவன் தருமபுரி பக்கத்தில கூட ஒரு அக்ரஹாரம் இருக்கும். பேரே வந்து ஹட்ஸ் அக்ரஹாரம் தான். ஸோ அந்த மாரி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அக்ரகார மானியம்னா பிராமணர்களுக்கு வந்து தரக்கூடிய மானியம் தான் அக்ரகார மானியம். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன பெர்மனண்ட்டான்னு கேட்டால் பெர்மனண்ட் தான். செகண்ட் பாயிண்ட் என்ன பெர்மனண்ட் தான். அதே போல் பரம்பரையாக வருமா அப்படின்னு கேட்டால் பரம்பரையாக வரக்கூடியது தான். ஆனால் இது 3 பாயிண்ட்டுமே இருந்தாலும் அவங்களுக்கு வரி கிடையாது. ஓகேங்களா? ஸோ பிராமணர்களுக்கு இருக்கக்கூடிய மானியம் அப்படின்றத வந்துட்டு பிராமணர்களுக்கு தரக்கூடியது அக்ரஹார மானியம்னா இது நிரந்தரமானது, பெர்மனண்ட் ஆனது. அது மட்டும் இல்லாமல் பரம்பரையாக வருமானு கேட்டால் பரம்பரையமாக இந்த மானியம் வரும். ஆனால் இந்த இந்த இவங்க வந்து வரி எதுவும் கட்ட தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ செகண்ட் பாயிண்ட் என்னென்னா தேவக்கிரகா மானியம். ஸோ அக்ரஹாரம்னா என்ன அக்ரஹாரம் ஸ்ட்ரீட்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ அது பிராமணர்களுக்கு தேவம் சொன்னோன்னே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு என்னென்னா கோயில். ஓகேங்களா? ஸோ தேவன் இருக்கடம் கோயில். ஸோ கோயிலில் வந்துட்டு என்னென்னா கோயிலுக்கு தரக்கூடிய அந்த இடங்கள் மானியங்கள் வந்து கோயில் மானியம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ கோயிலுக்கு கூடிய மராமத்து வழிபாடு இந்த பணிகளுக்கு வந்து பிராமணர்கள் வணிகர்கள் இவங்களாம் என்ன பண்ணுவாங்க சில நில மானியங்கள் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் வந்து கோயிலுக்கு விட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நம்ம இப்போது எப்படி சொல்கிறது கிராண்ட்பான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? கொள்ளு தாத்தா எலி தாத்தா. ஸோ அந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட நம்ம அப்பா அம்மா கிட்ட நம்ம தாத்தா பாட்டி கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க வந்துட்டு இந்த மாதிரி நமக்கு அந்த சொத்து இருந்துச்சுப்பா தம்பி கிராமத்தில் இதை வந்து நம்ம கோயிலுக்கு விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வணிகர்களாவோ இல்லை மக்களாவோ மேக்ஸிமம் வணிகர்கள் இல்லைனா வந்து பிராமணர்கள் இல்லை கோயிலில் வழிபடக்கூடிய இல்லை கோயில் மராமத்தை வழிபடக்கூடிய பணியாளர்கள் யாராவது இந்த சொத்தை வந்து நான் வந்துட்டு அதாவது கோயில் நிலத்துக்கு எழுதி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக இன்ஸ்டா ரீல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம மட்டும் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தோம்னா நம்ம தாத்தா கிட்ட இருந்தால் அந்த 10 ரூபாய்க்கு விற்ற சொத்தை வாங்கியிருந்தால் நம்ம 10 கோடி சம்பாரிச்சிருக்கலாம்டான்னு சொல்லுமே. அதே சேம் கான்செப்ட் தான். ஸோ அப்போ வந்து ஈஸியாக விற்றுட்டாங்க. பட் ஆனால் இது எப்பயோ போகுது. சரி விட்டுருங்க. ஸோ சமய சார்பற்ற மானியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முதல்ல அக்ரகார மானியம், செகண்ட் தேவகிரகார மானியம், அதுக்கப்புறம் சமய சார்பற்ற மானியம். ஸோ வந்து அக்ரகார மானியம்னா பிராமணர்களுக்கு மானியம். ஸோ அதே போல் தேவன்னா கோயில் மராமத்துலையோ இல்லை பணியாளர்களோ வணிகர்களோ இல்லை பிராமணர்களோ நிலத்துக்கு மானியம் தேவனுக்கு வந்து இந்த நிலத்தை மானியமாக தந்துறது. மூணாவது ஒரு விஷயம் சமய சார்பற்றம். ஸோ அந்த பேர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்தர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நிலப்பரப்புகளுக்கு தரப்பட்ட மானியம். ஓகேங்களா? ஸோ குப்தர்களுக்கு கீழே என்னென்னா அந்த அரசர்களுக்கு கீழே டேரெக்டாக இருக்கக்கூடிய நிலங்கள்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? மக்களுக்கு சேராத கவர்மெண்ட் சொத்துன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு அதை சொல்லணும்னா அந்த வேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணலாமான்னு தெரியல. பட் புறம்போக்கு இடம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அது வந்துட்டு அந்த அந்த விஷயம் தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி யாருக்குமே சொந்தம் இல்லாத இடமோ இல்லை வந்துட்டு அரசர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய இடமோ வந்துட்டு தரப்பட்ட மானியம் தான் இந்த மானியம் அப்படின்னு சொல்கிறாங்க. சமய சார்பற்ற மானியம்னு சொல்லிட்டு. ஸோ இதான் வந்துட்டு ஏனைய நிலக்கொடைகளில் இதில் வந்து எப்போவுமே கேட்குற 2 மானியம் என்னென்னா அக்ரஹார மானியம், தேவகிரகார மானியம். ஓகேங்களா? ஸோ தேவகிரகார மானியம் வந்து யாருக்கு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. தேவன் அப்படின்ற மாதிரி தான் நிறைய கொஷின்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்திருக்கு. ஸோ பல்வேறு வரிகள் பட்டியல் என்ன அப்படின்னு வரிகள் பட்டியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். என்னென்ன வரி அப்படின்னு நம்ம இதுவாக சொல்கிறோம். முதல் வரி பாகா, 2வது போகா, 3வது கரா, 4வது பலி, 5வது உதியங்கா, 6வது உபரிக்கா, 7வது ஹிரண்யா, 8வது வாதபூதா. வாதபூதான்றது ஒரே நேம் தான். வாதபூதா. 9வது பார்த்தீங்கன்னா ஹலிவகரா, 10வது சுல்கா, 11வது பார்த்தீங்கன்னா கிலிப்தா அல்லது உபகிலிப்தான்னு சொல்லுவாங்க. நான் இன்னொரு டைம் சொல்கிறேன். பாகா. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 2வது போகா, 3வது கரா, 4வது பலி, 5வது உதியங்கா, 6வது உபரிக்கா, 7வது இரண்யா, 8வது வாதபூதா, 9வது ஹலிவாகரா. ஓகேங்களா? 10வது சுல்கா, 11வது கிலிப்தா உபாலி கிலிப்தா. ஓகேங்களா? பாருங்கள் இதில் இருக்கும், நீங்கள் அதில் கூட பார்த்துக்கலாம். ஓகே, இதில் டேரெக்டாக சிரேஷ்தி அதை பற்றி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? நம்ம பிஜிடிஆர்பியில் டிஎன் டெட்லியான்னு தெரியலங்க. 2025 சிரேஷ்தி பற்றி கேட்டிருந்தாங்க. ஆன்சர் சிரேஷ்தி தான். பிஜிடிஆர்பியில் நினைக்கிறேன். எங்கெங்க கொடுக்கவே இல்லை. கொடுத்துருப்பாங்க மேபி. அது இந்த 6th புக்கில் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். வர்த்தன வம்சமே வந்துச்சு. ஓகே, பட் இருந்தாலும் நான் அந்த போர்ஷன் 7th 8th குப்தாஸ் நடத்தும் போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் இப்போதைக்கு எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த நாலந்தா பல்கலைக்கழகம்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்க, நம்ம புக்கில் கொஞ்சம்
கம்மியா தான் குடுத்துருக்காங்க. ஸோ நான் சொல்றேன் எழுதி வச்சுக்கோங்க. பாகம் அப்டின்னா என்னன்னா, விளைச்சல் இருக்கு பார்த்தீங்களா? அந்த விளைச்சல்ல வரத்த 6 பங்குல 1 பங்க வந்துட்டு அரசர்களுக்கு குடுத்தரணும். ஓகேங்களா? ஸோ வந்து விளைச்சல்ல வர பங்க 6ல 1 பங்க அரசருக்கு குடுத்தரணும். இந்த கேள்வி எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லயுமே கேட்டிருக்காங்க. நீங்க என்ன மேம் எல்லாம் சொல்றீங்கன்னா, எல்லாத்துலயுமே கேட்டிருக்காங்கங்க. குரூப் 1, குரூப் 2, 2A, பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, காலேஜ் டிஆர்பி எல்லாத்துலயுமே இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மேபி சமீப காலமா கூடமே இந்த கொஸ்டின்ஸ் நெறைய வந்துச்சு. ஈவன் யூபிஎஸ்சில கூடமே இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. பட் ஆனா இவ்ளோ சிம்பிளானா இல்ல. இது கூட 4, 5 சென்டென்ஸ சேர்த்து தான் யூபிஎஸ்சில கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ பாகா அப்டின்னா எவ்ளோ விளைச்சல் வகைன்னு கேட்பாங்க. 6ல 1 பங்கு. ஓகேங்களா? 6 பங்குல 1 பங்கு வந்து அரசன் கிட்ட குடுத்தது தான் பாகா அப்டின்னு சொல்லுவாங்க. போகா அப்டின்னா என்னன்னா, பழங்கள், விறகு, பூக்கள்லாம் இருக்கும்ல, இது வந்து போகான்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து இந்த பழங்கள் எடுக்கிறதோ, விறகுக்கோ, இல்ல பூக்களுக்கோ வந்துட்டு கிராமங்கள்ல வந்து அவ்வப்போது வழங்க வேண்டிய வந்து அந்த எடுக்குறாங்க பார்த்தீங்களா? கிராமத்துலருந்து எடுக்கிறோம்ல, அந்த பழங்களாகட்டும், பூக்களாகட்டும், விறகுகள் இது போன்றவைக்கு அரசருக்கோ, இல்ல கிராமங்களுக்கோ வந்துட்டு அவ்வப்போது குடுக்குற வரி தான் போகா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கரா அப்படின்னு சொல்லுவாங்க. கரா அப்படின்னா என்னன்னா, கிராமத்தில இருக்கக்கூடிய கால இடைவெளின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது இரு வருடாந்திர நிலவரின்னு சொல்லுவாங்க. 2 வருஷத்துக்கு ஒரு முறை, இல்லன்னா வந்து ஒரு பகுதியில் அந்த மாரி ஒரு பகுதியா வந்து வரி, அந்த மாரி 2 வருஷத்துக்கு ஒரு முறை அப்படின்னு வாங்குற வரி தான் கரா அப்படின்னு சொல்லுவாங்க. கால இடைவெளி வரின்னு சொல்லுவாங்க. இது பேரு கரான்றது. பலி அப்படின்னா என்னன்னா, ஒண்ணுமே இல்ல. ஒரு ஒடுக்குமுறை வரி தான் பலி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில வந்து விரும்பப்பட்டு குடுக்கப்பட்ட வரி தான் இது. ஆரம்பத்தில சரி அரசருக்கு நாங்க குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பப்பட்டு குடுக்கப்பட்ட வரி தான். காலப்போக்குல வந்துட்டு கால கட்டாயத்தின் காரணமா காலப்போக்குல வந்துட்டு கட்டாயப்படுத்தி வாங்க ரொம்ப மேண்டேட்டரியா ஆர்டர் பண்ணி வாங்க ஆரம்பிச்ச வரி தான் இந்த பலி. ஸோ இதை வந்து நம்ம ஷார்ட்கட்டாக வச்சுக்கலாம்னா வந்துட்டு நம்ம வந்து ஒருத்தருக்கு நம்ம டேக்ஸ் கட்டுறோம்னா நமக்கான தேவைக்கு டேக்ஸ் கட்டினா ஓகே. ஆனால் நம்ம மக்கள்கிட்ட இருந்து புடுங்கினா என்ன பண்ணுவாங்க, பலி தான். என்னடா இப்படி வாங்குறீங்க அப்படின்னு புலம்புல. ஸோ பலி தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பலி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உதயங்கா. உதயங்கா அப்படின்றது என்னன்னா, காவல் நிலையங்கள் இருக்கு பார்த்தீங்களா? காவல் நிலையங்கள பராமரிப்பதற்காக விதிக்கப்பட்ட காவல் வாரியமா வந்து இந்த உதயங்கா இருக்கு. ஸோ இல்லன்னா வந்து நீர் வாரியமாவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு கூடுதலான வரி. இது கட்டாயம் அப்படின்றத தாண்டி இது ஒரு கூடுதல் வரி. ஸோ உதயங்கா அப்படின்னா என்னன்னா, போலீஸ்க்கு அதாவது காவல்துறை பராமரிக்கிறதுக்கு வாங்குற வரியா இருக்கலாம். இல்ல நீர்நிலையங்களுக்கான வரியா இருக்கலாம். ஓகே. உதயம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் உதயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ காவல் வந்து நம்ம பாதுகாக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாரி உதயம் மாரி வந்து பாதுகாக்கிறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து நீர்நிலையம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உபரிக்கா. உபரிக்காவும் ஒரு கூடுதல் வரி தான். இந்த வரி எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிஞர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? அதாவது கலைஞர்கள், அறிஞர்கள் இவங்களுக்கு வந்து மறுக்கப்பட்ட ஒரு வரி தான். பட் இருந்தாலுமே இந்த வரி வந்து இருந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஹிரண்யா அப்படின்றது ஹிரண்யான்ற பேர் தெரியும். தங்கம் அப்படின்றது குப்தருடைய காலத்துல ஹிரண்யமன் தங்கம்னு சொல்லுவோம். ஸோ தங்க நாணயங்கள் மீது விதிக்கப்பட்ட வரி தான். அப்பயே பார்த்துக்கோங்க. அப்பயே வந்து தங்க நாணயங்கள் வாங்குனா வந்துட்டு நேரடியான பொருள் தான் தங்க நாணயம். ஸோ அது வாங்குனா நீங்க வந்து வரி வந்து குடுக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இதை தவிர வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹிரண்யா அப்படின்றதுலயே சில குறிப்பிட்ட தானியங்களுமே ஹிரண்யால சேர்ந்திருக்காங்க. ஒரு பங்கு வந்து அரசனுக்கு குடுக்கணும். இப்ப நெல்லாகட்டும், பார்லி இந்த மாரி எதாவது விதைக்கிறாங்கன்னா, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஆனா ஹிரண்யானா ஏதோ ஒரு தானியம் அப்படின்ற மாரி தான் குடுத்துருப்பாங்க புக்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதும் வந்துட்டு ஒரு பங்கு அரசனுக்கு கொடுத்தணும்னு சொல்கிறாங்க. ஒரு பொருளாவோ இல்லைனா நீங்கள் காசாவோ எப்படி வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? வாதபூதான்னு சொல்லுவோம். உங்களுக்கு அந்த பேர்லேயே கேட்டிருக்கும். இந்த ஐம்பூதங்கள் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த வாதபூதா அப்படின்னா வந்துட்டு காற்றுக்கும் ஆவிகளுக்கும் செய்யக்கூடிய சடங்குகள்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? இந்த பூஜைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? இந்த ஆவிகள் கெட்ட விஷயங்களுக்கு அதெல்லாம் வந்துட்டு அப்பப்போ செய்வாங்களாமா. அதுக்கான வரி தான் வந்துட்டு வாதபூதா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது நம்ம மறக்காது. அதேபோல் பழியும் மறக்கக்கூடாது. ஒரு ஒடுக்குமுறையான வரி தான் அது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அலிவாகரான்னு சொல்லுவோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த அலிவாகரா நெறைய இடத்துல கேட்டிருக்காங்க. என்ன வரி அப்படின்னு சொல்லிட்டு. அலிவாகரானா ஒன்றுமே இல்லைங்க. ஒருத்தர் வந்து உழவுக்கு போகிறாங்க. அப்போ வந்து நிலத்துல வந்துட்டு உழவுக்கு போகிறோம் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு கலப்பை வச்சிருப்பாங்க. அதாவது மரக்கொத்தி, களக்கொத்தி இந்த மாதிரி நம்ம எப்படி வேணாலும் சொல்லுவோம். ஒவ்வொரு வட்டார மொழியில சொல்லுவோம். ஓகேங்களா? இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, கலப்பை அப்படின்னு சொல்லுவோம். தமிழ் மொழியில கலப்பை. நம்ம வந்து இந்த லோக்கல் தமிழ் லாங்குவேஜஸ்ல எப்படி வேணாலும் வட்டார மொழிகள்ல எப்படி வேணாலும் சொல்லுவோம். அந்த மரக்கொத்தி, களக்கொத்தி ஐ திங்க் மரவெட்டின்னு அது பேர் எனக்கு எக்ஸாக்ட்டா தெரியலங்க. களக்கொத்தின்னு சொல்லுவாங்க. வேற ஏதோ ஒரு நல்ல பேர் இருக்குங்க. ஆக்சுவலி மண்வெட்டி. சாரி மரக்கொத்தி கிடையாது, மண்வெட்டி. ஸோ இந்த மாதிரி சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, கலப்பை. அந்த கலப்பைக்காக அந்த உழவர்கள் வந்து யூஸ் பண்ணுற கலப்பைக்காக வாங்கிய வரி தான் வந்து ஹலிவகரா வரி. ஓகேங்களா? எவ்வளோ மோசமாக இருந்திருக்காங்க பாருங்கள். அவங்களே பாவம் உழவுக்கு தான் போகிறாங்க. அவங்கக்கிட்ட இதை வச்சுருந்தாலும் நீ வந்துட்டு எனக்கு வரி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, கட்டாய வரியாக வந்து கலப்பை வரியாக வச்சுருந்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கட்டாய வரியாக வச்சுருந்துருக்காங்க. கூடுதல் வரின்றது வேற, கட்டாயமாக வச்சுருந்த வரி வேறு. ஸோ இந்த ஹலிவகரா அப்படின்றது கலப்பை. ஓகேங்களா? ஹலிவகரா ஞாபகம் வச்சுக்கோங்க. களின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா உழவுக்கு போகும்போது தான் களி இல்லைனா வந்துட்டு நமக்கு வந்து இந்த கூழ், கஞ்சி இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா?
ஸோ இந்த மாதிரி வந்து கலப்பை வச்சிருக்கவங்களுக்கு வந்துட்டு ஹலிவகரா அப்படின்ற ஒரு வரி இருந்துச்சாமா. நெக்ஸ்ட் வரி இன்னும் 2 வரி தான் தெரிஞ்சுக்கோங்க. சுல்கா அப்படின்னா என்னன்னா, வர்த்தகர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து நகரத்துக்கோ இல்லை துறைமுகத்துக்கோ வந்து கொண்டு வரும் வணிக சரக்குகள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சரக்குகள் வந்து அரசருக்கு பங்கு கொடுத்தணுமா. அதாவது இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உழவர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து வணிகர்கள் கிட்ட போய் தராங்க ஓகேங்களா. அந்த என்ன ஏதாச்சும் ஒரு தானியம் வச்சுக்கலாம், சிறுதானியம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உழவர்கள் எடுத்துகிட்டு போய் வணிகர்கள் கிட்ட தராங்க. அந்த வணிகர்கள் என்ன பண்ணுறாங்க, ஏற்றுமதி பண்ணுறதுக்கோ இல்லை விற்கிறதுக்கோ மார்க்கெட்டுக்கோ என்ன பண்ணுறாங்க வராங்க. ஸோ விற்கிறதுக்கு துறைமுகத்துக்கு போய் ஆகணும், ஏற்றுமதி பண்ண அந்த மாதிரி போகிறதுக்குமே வந்து பங்கு வந்து அரசனுக்கு கொடுத்துடணுமா ஒரு பங்கு ஓகேங்களா. ஸோ அதான் சுல்கா அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இதை தவிர வேறு என்னென்னா வணிக சரக்குகளுமே அரசர்களுக்கு வந்து ஒரு பங்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வந்து நுழைவு வரியாகவும் சுங்க வரியாகவும் வந்து வாங்கிக்கிறாங்களாமா. இந்த வரியை எந்த வரியை, சுல்கா அப்படின்ற வரியை. இது ஏன்னா நுழைவு வரி தானே, இப்போ வந்து ஏற்றுமதி பண்ணுறேன்னா அப்போ நுழைவாயில் தாண்டி போகுது, இந்த ஊரை தாண்டி போகுது, இறக்குமதி பண்ணுறதுனால இந்த ஊரை தாண்டி வருது, அப்போ நுழைவாயில் வரியாகவும் சுங்க வரியாகவும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுல்கா வரியை வாங்கிக்கிறாங்களாம் ஓகேங்களா. இன்னும் ஒரு வரி என்ன வரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு விற்பனை வரின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ விற்பனை வரி அப்படின்றது இப்போ பாருங்கள், ஆக்சுவலாக நம்ம டேக்ஸ் அப்படின்றது இப்போ இருக்குது பார்த்தீங்களா, எனக்கு தெரிஞ்சு இப்போ விட அப்போ ரொம்ப வஷ்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து கிளிப்தா உபகிலிப்தா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இது என்னென்னா விற்பனை வரி ஓகேங்களா. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ ஒரு வரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பேட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, பேடு பால் சிலதுக்குலாம் வந்து ஒரு சிலதுக்கு வரி இருக்காது, பட் பேடுக்குமே ஈவன் வந்து சிலதுக்கு வரி இருக்கும். எப்படின்னா இப்போது அந்த ஷேவிங் செட்டுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜென்ஸோட அந்த பிங்க் கலர் வந்துச்சுன்னா அதுக்கு வரி எக்ஸ்ட்ரா இப்போ ப்ரெசென்ட்டில் போடுவாங்க. அந்த மாதிரி விற்பனை வரி அப்படின்றது அந்த காலத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு விஷயங்களுக்கு அதிகமாகவும் ஒரு விஷயங்களுக்கு கம்மியாகவும் இருக்காமா. ஸோ அதை தான் எப்படி சொல்லுவாங்கன்னா கிளிப்தா உபலிகிப்தான்னு சொல்லுவாங்க. அதாவது நிலப்பதவி இருக்குது பார்த்தீங்களா, அந்த நிலப்பதவியில் விதிக்கப்படும் வரி தான் விற்பனை வரி ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். ஸோ பாகா போகா கரா பலி உதியங்கா உபரிக்கா ஹிரண்யா வாதா பூதா ரெண்டுமே ஒன்று தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹலிவாக்ரா சுல்கா அப்புறம் கிளிப்தா உபலிகிப்தா ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு வரிகள் ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து சொன்னது ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, 3 இருக்கும், பட் இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. அக்ரஹார மானியம் அதுக்கப்புறம் தேவகிருக்கார மானியம், அதுக்கு முன்னாடி வந்து நிவிதர்மா பூமி சித்ரானியா, அது 2 சொன்னால் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு டாபிக் தான். ஆக்சுவலாக அந்த ஒரு டாப்பிக்குள்ளே உங்களுக்கு வந்து ஒரு ½ அன் ஹவர் கரெக்டாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூகம் பொருளாதாரம். அந்த சமூகம் பொருளாதாரத்துக்கு கீழே என்னென்ன டாபிக் படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்டம் மட்டத்திற்கு கீழே இருந்த நிர்வாக அலகுகள் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்க போகிறோம். அதில் சமூகம் எப்படி இருந்தது, அடிமை முறை எப்படி இருந்தது, பெண்களுடைய நிலைமை எப்படி இருந்தது, மதம் எப்படி இருந்தது, இராணுவம் எப்படி இருந்தது, உங்களுடைய பொருளாதாரம் வேளாண்மையெல்லாம் எப்படி இருந்ததுன்னு பார்க்க போகிறோம். இது எல்லாமே வந்து புக்ஸில் இல்லை, பட் ஆனால் உங்களுக்கு போக 11th 12th அந்த மாதிரி இருக்கிறதுல இருக்கும். ஸோ அதெல்லாம் சேர்த்தே தான் நம்ம வந்து இப்போ எடுக்கிறோம் ஓகேங்களா. ஸோ வந்துட்டு பாசனம் எப்படி இருந்தது, சுரங்கங்கள் உலோகங்கள் எப்படி இருந்தது, நாணயங்கள் வணிகம் வர்த்தகம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. இன்னொரு டாபிக் என்னென்னா பண்பாட்டு மலர்ச்சின்னு பார்க்க போகிறோம். அந்த பண்பாட்டு மலர்ச்சியில் கோயில் கட்டுமானங்கள் எப்படி இருந்தது, சிற்பங்கள், உலோக சிற்பங்கள், ஓவியங்கள், சுடுமண் சிற்பங்கள், அப்புறம் குப்தருடைய கால அறிவியல் அறிஞர்கள், இவங்களை பற்றி பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிலம் மற்றும் விவசாயம். சமூகம் மற்றும் பொருளாதாரம்ல நிலம் மற்றும் விவசாயம் ஓகேங்களா. ஸோ நிலம் மற்றும் விவசாயத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமந்தகர் அப்படின்ற ஒரு நூலாசிரியர் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருப்போம். அவர் எழுதிய நூல் தான் நீதிசாரம் அப்படின்னு சொல்லுவோம். அவர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்தர்களுடைய அரசு கருவூலம், அதாவது ட்ரெஷரிஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த அரசு கஜானான்னு சொல்லுவோம், நம்மளுடைய லாங்குவேஜில் சொல்லலாம் கஜானான்னு சொல்லுவோம். அந்த அரசு கருவூலத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான வருமானங்களையும் அது மட்டும் இல்லாமல் பல வழிகளை வந்துட்டு குறிப்பிட்டிருக்காரு. எப்படின்னா முக்கிய வருமானத்திற்கான பல வழிகள் இருந்துச்சு அப்படின்றத வந்துட்டு இந்த காமந்தகர் நீதிசாரம்ல சொல்லியிருக்காரு. என்னன்ட்டு ஏன்பா இந்த மாதிரி குப்தர்கள் அப்படின்னு ஒருத்தர் வாழ்ந்தாங்க, அவங்களுக்கு வந்து பணம் வாங்குறதுன்றது நிறைய வழியிலேருந்து வந்துட்டு இருந்துச்சு, ஆனால் அவங்க கருவூலம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. என்ன வழின்னு நம்ம இப்பயே பார்த்தோம், கிட்டத்தட்ட கலப்பையிலேருந்து தங்கத்துலேருந்து எல்லா விற்பனையிலேருந்து எல்லாத்துக்குமே வரி போட்டிருக்காங்க. வரி ஒரு பகுதியாக இருக்கலாம், எல்லைகள் விவரிக்க அந்த அரசர்கள் வந்து இவங்களுக்கு கீழே வந்து அடி பண்ணிவாங்க. ஆல்ரெடி பார்த்துருப்போம், சமுத்திரகுப்தர் வந்து அந்த இலங்கை அரசரை கைப்பற்றி அவங்களுக்கு கீழே வச்சுருப்பாங்க. தென்னகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து 9 இடங்கள், அதே போல் வந்துட்டு அதே வட இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் 12 அந்த மாதிரி பார்த்துருப்போம். 9 வந்து வட இந்தியாவில், தென்னகத்தில் 12. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல்லவர்களை சேர்ந்தவரை வந்துட்டு இவர் கைப்பற்றியிருப்பாங்க. ஸோ இந்த காஞ்சிபுரம் வரைக்கும் சமுத்திரகுப்தர், இந்த மாதிரி எல்லைகள் ஆக 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 எல்லாருமே கப்பம் கட்டணும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி அரசர்கள் பொறுத்த வரைக்கும் குப்தர் காலத்தில் நிறைய வந்து வருமானம் வந்துச்சு, அதே போல் அரசருடைய கருவூலம் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு முக்கியத்துவம் வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா, காமந்தகர் வந்து அவருடைய நீதிசாரம்ல சொல்கிறாராமா ஓகேங்களா.
வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமுத்திரகுப்தர் என்ன பண்றாங்கன்னா, படையெடுக்கிறதையே வந்து வேலையா வச்சுட்டு பயங்கரமா படையெடுத்து, அந்த அந்த நடவடிக்கைகள்ல அதிகம் கவனம் செலுத்தி, அதில முதலீடுகள் போட்டு, இன்வெஸ்ட்மென்ட் போட்டு நெறைய பணமும் எடுக்க செஞ்சாரு அப்படின்னு சொல்றாங்க. என்ன இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ராணுவத்துக்கு ஒரு செலவு வேணும். ஏன்னா ராணுவத்தில இருக்கவங்களுக்கு வந்து அவங்க காசு தரணும் ஓகேங்களா? அப்பதான் ராணுவமும் சரி, அந்த அவங்களுக்கு ஃபுட் ஆகட்டும், ப்ரொவைட் பண்றது எல்லாமே அதிகமா இருக்கும். அப்படி காசு தரும்போது தான் அவங்களால நல்லா ப்ரிப்பேர் பண்ண முடியும். அந்த மாரி கொஞ்சம் காச போட்டு நெறைய மாநிலங்கள், நெறைய இடங்கள், மாவட்டங்கள்லாம் பிரிச்சு, நெறைய அரசர்கள், சிற்றரசர்கள்லாம் பிடிச்சு, பயங்கர வெல்த்தா இருந்தாரு அந்த மனுஷன் அப்படின்றதையும் சொல்றாங்க. சமுத்திரகுப்தர பொறுத்தவரைக்கும். வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலவரியிலேருந்து பல வரி இருந்துச்சு. அதனால விவசாயிகளுடைய நிலைமை ரொம்ப பரிதாபகமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த 3 பாயிண்ட்டும் முக்கியம். நீதி சாரம்ல அது ட்ரெஷரீஸ் பத்தி பேசியிருக்காங்க. சமுத்திரகுப்தருடைய படையெடுப்புகள் பத்தி, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, நிலவாரியம் பத்தி பேசியிருக்காங்க. அதேபோல ஃபாகியான் வந்து எல்லாத்த பத்தியும் செழிப்பா இருந்துச்சு, அப்படி இருந்துச்சு, தண்டனை இருந்துச்சு. ஆனா மரண தண்டனையில கை வெட்டுவாங்கன்னு நேத்து படிச்சோம். அது எல்லாத்த பத்தி பேசியிருந்தாலும், அவருடைய அவைக்கு 2ஆம் சந்திரகுப்தருடைய அவைக்கு வந்தாருன்னு படிச்சிருப்போம். ஃபாகியான் பத்தி. பாகியான்னு சொல்லுவாங்க தமிழ்ல, இங்கிலீஷ்ல ஃபாகியான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரொனன்சியேஷன் தப்பா நெனச்சுக்காதீங்க. பாகியான், ஃபாகியான் 2 ஒண்ணு தான். அவரு ஆனால் 2ஆம் சந்திரகுப்தர பத்தி எழுதவே இல்ல. இது வந்து ஒரு மிஸ்ட்ரி தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. மாவட்டம், மட்டத்திற்கு கீழ எப்படி நிர்வாக அலகுகள் வந்து இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். மாவட்டம் அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதி, பூமி, பதகா, பீடா அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விதமான அலகுகள் இருந்துச்சாம். என்னென்ன? விதி ஓகேங்களா? விதி, பூமி, பதகா, பீடா அப்படின்னு நெறைய நிர்வாக அலகுகள் வந்து மாவட்டத்துக்கு கீழ வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த ஆயுக்தா விதி அப்படின்றதுக்கு வந்து மகாதரா அப்படின்னு சொல்ற அதிகாரிகளுமே வந்து இருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மாவட்டத்துக்கு கீழ தான், இந்த மாவட்ட மட்டத்திற்கு கீழ தான் வந்துட்டு இந்த விதி, பூமி, பதகா, பீடா, ஆயுக்தா எல்லாமே இருக்கு. இதுல இந்த ஆயுக்தாக்கும், விதிக்கும் வந்துட்டு ஒரு அதிகாரி இருக்காரு. அந்த அதிகாரி பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாதாரா. ஓகேங்களா? யாரு? மகாதாரா. ஸோ அந்த மகாதாரா அப்படின்றவங்க யாருன்னா, கிராமத்தில இருக்க பெரியவங்களா இருக்கலாம், இல்ல கிராம தலைவரா இருக்கலாம், இல்ல குடும்பத் தலைவரா இருக்கலாம். குடும்பத் தலைவர்னா பல பொருள்கள் வந்து அவங்க கீழ இருக்கும். பொருள் செல்வங்கள். அவங்கள வந்து இந்த மாரி வந்து மகாதாரா அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் கிராம மட்டத்தில இருக்கவங்கள கிராமிகா அப்படின்னு சொல்லுவாங்க. கிராமம் கிராம் அத்தியாக்ஷான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ கிராமத்தில கிராமிகா அப்படின்ற அதிகாரிகள் இருப்பா. நான் ஃபர்ஸ்ட்டே பார்த்துட்டு இந்த பாலாதித்யா, மகாபாலாதித்ய கிருகா அந்த மாரி சொல்லியிருப்பேன் பார்த்தீங்கன்னா, குதிரை வச்சிருக்கவங்க, அதுக்கப்புறம் ராணுவம் வச்சிருக்கோம். அதில இந்த மகாதாரா அப்படின்றது கிராம பெரியவங்களா இருக்கலாம், கிராம தலைவராகவும் இருக்கலாம், இல்ல அதிக பொருள் கொண்டு பொருளீட்ட குடும்ப தலைவர்களாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை தவிர்த்து கிராம மட்டத்தில கிராமிகா அப்படின்ற அதிகாரிகள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அத்தியாக்ஷா அப்படின்னு போன்ற அதிகாரிகள்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொன்னோம். ஸோ நம்ம நடத்துன வரைக்கும் நான் டெய்லிக்குமே சொல்றேன். டைம் கண்டிப்பா கம்மியா இருக்கும். எஸ்பெஷலி ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கவங்க, அண்ட் தென் பேபீஸ் இருக்கட்டும், இல்லனா வந்துட்டு ஒர்க் போறவங்க எல்லாத்துக்குமே இந்த 3 கேட்டகரிஸ்ல இருக்கவங்களுமே பயங்கரமா வந்துட்டு டைம் உங்களுக்கு இருக்காது. டைம் கன்சியூமா இருக்காது. நீங்க தான் டைம் எடுத்துக்கணும் ஆக்சுவலா. ஓகேங்களா? ஏன்னா வந்துட்டு இப்ப கல்யாணம் ஆயிருச்சுன்னா ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலா. ஆகாதவங்களுக்கும் கஷ்டம் தான். பட் இருந்தாலும் சொல்லணும் ஆயிருச்சுன்னா எக்ஸ்ட்ரா டபுள் வேலையா ரெஸ்பான்சிபிலிட்டி நெறைய எடுக்கிற மாரி இருக்கும். அதுவும் பேபீஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சொல்லிக் குடுக்குறது, அவங்களும் பார்க்கறது, பேரண்ட்ஸ் பார்க்கறது, இன்லாஸ் பார்க்கறது நெறைய இருக்கும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்க டைம் எடுத்து நீங்க படிச்சா தான், நீங்க போய் ஒரு நல்ல ஒரு ஜாப்ல உட்கார முடியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து மோட்டிவேட்டா எடுத்துக்கோங்க. நம்ம வந்து ஃபீஸ் பே பண்ணியிருக்கோம். 1 மந்த் அதாவது டெஸ்ட் சீரிஸ் அட்டெண்ட் பண்றோம். அதுக்கப்புறம் 1 ஹவர் கிளாஸ் பார்க்குறோம். அந்த 1 ஹவர் கிளாஸ் பார்க்கறதோட முடிக்காம, நீங்க ஒன்ஸ் வந்து எப்ப டைம் இருக்கோ, நீங்க டைம் ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு இருக்கிறது. இருந்தாலுமே அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவர் ஆச்சும் என்ன நடத்துனாங்க அப்படின்றத இந்த பிடிஎஃப்ப பார்க்காதீங்க. நீங்க என்ன ஹிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்களோ அத வச்சு பாருங்க. அது ரொம்ப பெட்டர் ஆக்சுவலா. நீங்க சில விஷயத்துல ஹிண்ட்ஸ் எடுக்க முடியலனா, நீங்க என்கிட்ட மெசேஜ் பண்ணுங்க. நாங்க வந்துட்டு நம்பர்ல நார்மலா இந்த நம்பர்ல கூட மெசேஜ் பண்ணி, மேம் இந்த டீட்டெயில் ஏதோ சொன்னீங்கல்ல, எனக்கு அது புரியல அப்படின்னா நான் வாய்ஸ் மெசேஜ் கூட போடுறேன். ஓகேங்களா? எங்களுக்கு வந்து அது தப்பே கிடையாது. நீங்க கேட்கறதுக்கெல்லாம் வந்துட்டு ஹெசிடேட் ஆகாதீங்க. ஏன்னா நீங்க படிச்சு ஒரு இடத்துல உட்கார்ந்தா தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஓகேவா? சரி ஓகே. நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு போகலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொன்னபோது புத்தகுப்தர் அப்படின்ற ஒருத்தரை பற்றி சொன்னோம் பார்த்தீங்களா? ஈரான் தூண் கல்வெட்டு. அந்த புத்தகுப்தரை பொறுத்த வரைக்கும் இன்னொரு கல்வெட்டும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்பேடு. ஓகே, கல்வெட்டு பொறுத்த வரைக்கும் ஒன்று, செப்பேடு இருக்குது. என்ன செப்பேடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாமோதர்பூர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த செப்பேடுகள். ஓகேங்களா? ஸோ இந்த புத்தகுப்தரை பொறுத்த வரைக்கும் ஈரான் தூண் கல்வெட்டு, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா தாமோதர்பூர் செப்பேடுன்னு சொல்லுவாங்க. அந்த தாமோதர்பூர் செப்பேட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏன்பா மகாதாரா அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு, அவரு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஷ்டகுலம்னு சொல்லுவோம். அதாவது அஷ்டகுலம்ல 8ன்னு சொல்லுவோம். அஷ்ட பிரதானம்
அஷ்டான், அஷ்டதிக்ஸி அப்படின்னு படிச்சிருப்போம் பார்த்தீங்களா, விஜயநகர்லையும் சிவாஜிலையும். அந்த மாதிரி அஷ்டனா 8ன்னு சொல்லுவோம். அந்த 8 குலங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய உறுப்பினர் கொண்ட குழு தான் வந்துட்டு இந்த மகாதாராவுடைய தலைமையில் இருக்கவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்த 8 உறுப்பினர் கொண்ட குழு வந்து குறிக்குது இந்த அதாவது இந்த மகாதாரா அப்படின்றது. இது யார் சொல்கிறா, புத்தகுப்தருடைய தாமோதர்பூர் செப்பேடு சொல்லுதாமா இதை. இன்னொரு விஷயம் சொன்னார், ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு, நான் வந்து இன்னொரு டைம் ரிவைண்ட் பண்ணுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 165 அப்படின்ற வார்த்தையை குப்தா ஆண்டு அப்படின்னு சொல்லியிருப்பார். எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஆட்சி வந்து கலிந்தி மற்றும் நர்மதை நதிக்கரைக்கு இடையில் இருக்கக்கூடிய நிலங்கள்லாம் ஆட்சி புரிஞ்சிருப்பார். 165 அப்படின்ற தேதியை வந்துட்டு குப்தா ஆண்டு அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் லோகபாலா அப்படின்றது வந்து மாநில ஆளுநர்கள், கவர்னர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் சொல்லியிருப்பார். ஓகேங்களா, இவருடைய அந்த கல்வெட்டில் தான் இருக்கும். அதே போல் இந்த தாமோதர்பூர் செப்பேடு கல்வெட்டில் வந்துட்டு அஷ்டகுலா அப்படின்றது மகாதாரா அப்படின்னு ஃபஸ்ட்டே சொன்ன பார்த்தீங்களா, இந்த மகாதாரா அப்படின்றது என்னென்னா அதிகாரிகளை குறிக்கும், எக்ஸ்பெஷலி ஆயுக்தா விதி கீழே இருக்க அதிகாரிகளை குறிக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதான். ஓகேங்களா, ஸோ வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் இருக்கக்கூடிய சாஞ்சி கல்வெட்டு, அது மட்டும் இல்லாமல் பஞ்சமண்டலின்னு சொல்லுவாங்க. இதை வந்து சாஞ்சி கல்வெட்டு பஞ்சமண்டலின்னு தான் பேர். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான சில குழுக்கள் பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ சமூகம் பொறுத்த வரைக்கும் என்னென்னா 4 வர்ணனைகளை கொண்ட வர்ணாசிரம முறைன்னு சொல்லுவாங்க. அந்த வர்ணாசிரம முறை தான் வந்து குப்தருடைய காலத்தில் இருந்ததான் ரொம்ப வஷ்டாக இருந்தது அப்படின்னு சொல்லுவோம். சமூகம் பொறுத்த வரைக்கும் மேலே இருக்கவங்க வந்து ஒரு மாதிரியும் கீழே இருக்கவங்கள ஒரு மாதிரி நடத்துனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தந்தை வழி கடவுளை வந்து பின்பற்றுறாங்க. சமூகமும் வந்து தாய் வழி சமூகம் இல்லாமல் தந்தை வழி சமூகமாக இருக்காமா. மனு அப்படின்றது சட்ட நடைமுறையில் இருந்துச்சாமா. ஓகே, உங்களுக்கு ஃபஸ்ட்டே தெரியும், மனு சக்கரவர்த்தி, மனு சிபி சக்கரவர்த்தி இப்படிலாம் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஸோ அதான் மனு அப்படின்னா நீதினு அர்த்தம். ஸோ அப்படி மனு அப்படின்றது சட்டமாகவும் வச்சுருக்காங்களாம். ஓகேங்களா, ஸோ இது வந்து நடைமுறையில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பலதர மனம், அதாவது ஒரு கல்யாணம் அப்படின்றது இல்லாமல் ஸ்டூபிடிட்டியாக நிறைய கல்யாணமும் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து குபேரநாகா, துருபவ சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு இருவரும் வந்துட்டு 2ஆம் சந்திரகுப்தர் அரியணையில் வந்து கல்வெட்டுகளை குறிப்பிட்டிருக்காங்க. யார் யார், குபேரநாகா மற்றும் துருப சுவாமினி அப்படின்ற 2 பேரை 2ஆம் சந்திரகுப்தருடைய 2ஆம் சந்திரகுப்தருடைய அரசுடைய கல்வெட்டுகளில் குறிப்பிட்டிருக்காங்களாமா இந்த 2 பேர்த்தையுமே. அது மட்டும் இல்லாமல் இவங்க பாருங்கள், பசங்க வந்து ஆக்சுவலாக நிறைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் அவங்க அலோவ் பண்ணியிருக்காங்க. சதி அப்படின்ற ஒரு சிஸ்டம், அதாவது உங்கள் ஹஸ்பண்ட் இறந்துட்டா நீங்கள் வந்து செத்துறணும் அப்படின்ற உடன்கட்டை எழுதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சதி அப்படின்ற ஒரு முறையும் வந்து குப்தருடைய காலத்தில் இருந்திருக்கத்தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ குப்தர் காலத்தில் நிறைய கெட்ட விஷயங்களும் இருந்திருக்கு. ஆனால் ஏன் பொற்காலம் அப்படின்னு சொன்னாங்கன்றதுக்கு நான் வந்து முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடிமை முறையை பொறுத்த வரைக்கும் குப்தருடைய காலத்தில் வந்து நிறைய பல்வகைப்பட்ட அடிமைகள் வந்து இருந்திருக்காங்க, நிறைய சான்றுகள்லாம் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பெண்ணுடைய நிலைமை எப்படி இருந்தது அப்படின்றது அடுத்த பாயிண்ட்டு. ஸோ குப்தருடைய காலத்தில் மகளிருடைய நிலைமை வந்து ரொம்ப மோசமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா புக்ஸ் ரெஃபர் பண்ணி தான் சொல்கிறேன். நான் திருப்பி சொல்கிறேன். உங்களுக்கு டெஸ்ட்டு சீரியஸ் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டனோ அது வந்து ஒரு 40% இம்பார்ட்டனோ, உங்களுக்கு வீடியோ கிளாஸ் 60% இம்பார்ட்டன். ஏன்னா டெஸ்ட்டு சீரியஸில் நான் சொன்னது எல்லாத்தையும் கவர் பண்ணி கொஸ்டின் எடுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தாலுமே நீங்கள் எல்லாத்தையும் கவர் பண்ணி தான் கொஸ்டின் எடுப்போம். இருந்தாலுமே ஸ்கூல் புக் ஓவராக ரெஃபர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நான் வீடியோ கிளாஸ் எடுக்கும் போது நிறைய புக்ஸ் நாங்கள் காலேஜில் அந்த ஒர்க் பண்ணுற புக்ஸ் ஆகட்டும், ஸ்கூல் புக்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய புக்ஸ் வந்து உங்களுக்கு ரெஃபர் பண்ணி தான் நான் சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ புராணங்கள் போன்ற சமய நூல்களை படிப்பதற்கு வந்து அவங்களுக்கு அனுமதியே இல்லையா. அப்போ புராணங்கள் போன்ற சமய நூல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாபாரதம், ராமாயணம் மேபி இப்படியா கூட இருந்திருக்கலாம். அதை கூடவே அனுமதி கொடுக்க மாட்டாங்க. பெண்கள் நீங்கள் அதை படிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களாமா. இதே இல்லாமல் ஆண்களுக்கு வந்து என்னென்னா ஆண்களுக்கு கீழே தான் பெண்கள் அப்படின்றது தான் வந்து ரொம்ப நார்மலைஸ் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. பெண் வந்து அடிமையாகவும் இருந்திருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, பெண் வந்து ஆண்கள் வந்து பெண்களோட நிலைமை எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்கள் வந்து பெண்களை வந்து பாதுகாக்கணும் அப்படின்றதுல வந்து ஃபஸ்ட்டு இருந்தாங்களாம். நீங்கள் வந்து உங்களை பாதுகாக்கிறது தான் எங்களுடைய வேலை அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு கருணையோடலாம் பெருசாக நடத்தவே இல்லை. பெண்களை ரொம்ப வந்து வலியுறுத்தினாங்க, எல்லா விஷயத்துக்குமே வந்து செய்யறதுக்கு வலியுறுத்தினாங்க. அந்தளவுக்கு கருணையோட பெண்களை வச்சில்லன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சுயவரம் அப்படின்ற பழக்கம் ரொம்ப காலகாலமாகவே தமிழ் சங்க இலக்கியங்கள்லேருந்து எல்லா அரசருக்குள்ள எல்லாத்துலேயுமே இருக்கும். ஆனால் இங்கே சதி பழக்கம் மேலோங்கி சுயவரம் அப்படின்ற பழக்கம் சுத்தமாகவே ஸ்டாப் பண்ணப்பட்டதான். பெண்கள் பொறுத்த வரைக்கும் நாங்கள் யாரை சொல்கிறோமோ அவங்களுக்கு திருமணம் பண்ணிக்கிறோம், சுயவரம்லாம் இல்லை, நாங்கள் சொல்கிறது தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி பெண்கள் ரொம்ப மோசமாக வந்து வலியுறுத்தவும் செஞ்சாங்க. இந்த குப்தருடைய காலகட்டத்தில் பெண்களோட நிலை எப்படி இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் மனுஸ்மிருதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. மனுஸ்மிருதி அப்படின்னா என்னென்னா ஸ்மிருதி அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்களுக்கு வந்து சிறு வயதிலே கல்யாணம் செஞ்சுருவாங்க பார்த்தீங்களா, அதுதான் இந்த இடத்துல மனுஸ்மிருதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா,
இந்த விஷயம் வந்து ரொம்ப அதிகமா இருந்தது. ஸோ எல்லாமே வந்து நம்ம நெகட்டிவிட்டி இப்ப சொல்லுவோம் பார்த்தீங்களா, இப்ப வந்து நம்ம எல்லா விஷயத்தையுமே தப்புன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சின்ன வயசுல கல்யாணம் பண்றது, குழந்தை திருமணம் ஆகட்டும், சதி உடன்கட்டை ஏறுதலாகட்டும், பெண்கள வந்து ரொம்ப அடிமையா வச்சிருக்கிறதாகட்டும், நான் வந்து உன்ன பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்றதாகட்டும், இது எல்லா விஷயமே நம்ம இப்ப வந்து இத தப்புன்னு சொல்றோம். அந்த எல்லா விஷயமும் குப்தருடைய காலகட்டத்தில பெண்களுக்கு வந்து ரொம்ப சரி அப்படின்ற மாரி ஆண்களும், அரசர்களும் வச்சிருந்தாங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதான் பெண்களுடைய நிலைமை. ஸோ வந்து சுயம்வரம்ன்றது வந்து பழக்கம் கைவிடப்பட்டது. மனுஸ்மிருதி அப்படின்னு குழந்தை திருமணம் நடந்ததாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் மதம். மதம் பத்தி என்னன்னா, நேத்தே சொன்ன மாரி தான். புத்தர் எப்படி 6ஆம் நூற்றாண்டுல ஜெயினிசம், புத்திசம் அதாவது உங்களுக்கு வந்து சமணமும், பௌத்தமும் எந்த இடத்துல வந்து ரொம்ப மேலோங்கி இருந்ததோ, ஆனா வந்து புத்தருடைய காலத்துல ஹிந்துயிசம் வந்து அதிகமா இருந்ததுன்னு சொல்றாங்க. அதேபோல நெறைய யாகங்கள் நடத்துனாங்க. குதிரை வந்து பலியிடுறது போன்ற நெறைய யாகங்கள்லாம் வந்து நடத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து யாகம் வந்து வேள்வி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ தீயில வந்துட்டு விடுறது தான் வேள்வின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி யாகங்கள்லாம் வந்து நெறைய நடத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இத தவிர்த்து வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குப்தருடைய காலத்துல வந்து உருவ வழிபாட வந்து தொடங்க ஆரம்பிச்சாங்க. சைவம், வைணவிசம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்த படத்துல கல்லை மட்டும் கண்டால்ல அந்த 2 பேத்துக்கும் நெப்போலியனுக்கும் கமல்ஹாசன் சாருக்கு வருமே, அந்த மாரி வந்துட்டு வந்துச்சுன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாரி நெறைய கதைகள் வந்து அதுக்கப்புறம் தான் தோன்ற ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புராணங்கள் வழியா சைவிசம், வைணவிசம் அதாவது சைவமும், வைணவம் தலை தூக்கி எழுந்து புத்தமும், பௌத்தம் அதாவது புத்தமும், பௌத்தம், சமணம் எல்லாமே கீழோங்கி இருந்தது இந்த குப்தருடைய காலத்தில் தான் அப்படின்னு சொல்றாங்க. இதை தவிர்த்து வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீனயானம், மகாயானம்னு சொல்லிட்டு 2 பிரிவுகள் இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? பௌத்தத்தில எப்ப அசோகருடைய காலகட்டத்திலே வந்திருக்கும். உங்களுக்கு 3வது புத்த கவுன்சில் முடிஞ்சு 4வது ஸ்டார்ட் ஆகும்போது கனிஷ்கருடைய காலகட்டத்தில உங்களுக்கு வரும். 4த் புத்திஸ்ட் கவுன்சில்ல. அப்பயே வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீனயானம், மகாயானம் பிரிஞ்சிருக்கும். இது வந்து 2ஆ பிரிஞ்சு இன்னும் பயங்கரமா வந்துட்டு தொடர்ந்து வளர்ந்துட்டே இருக்குமா. இல்ல நீ ஹீனயானம், நான் புத்தயானம் அப்படின்ற ஐ மீன் நான் மகாயானம் அப்படின்னு ரொம்ப அதுலயுமே பார்ஷியாலிட்டி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை தவிர வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி நான் பாருங்களேன் நெறைய டைம் நீங்க நோட் பண்ணீங்களான்னு தெரியல. இத தவிர நெறைய வேர்ட் யூஸ் பண்றேன். நானே வந்து ரியலைஸ் பண்றேன். அது என்னன்னு தெரியல. ஒரு மேனுஃபேக்சர் எஃபெக்ட்டான்னு தெரியலங்க. சரி ஓகே நம்ம கன்டின்யூ பண்ணுவோம். சமயத்தை பொறுத்தவரை குப்தருடைய காலத்தில நெறைய பிராமணங்கள் வந்து அதிகமா இருந்ததுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பிராமணர்களுக்கு நெறைய மரியாதையும் குடுத்தாங்கன்னு சொல்றாங்க. அவங்களுடைய செல்வாக்கு அதிகமா இருந்ததாமா. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலுமா குப்தர் அரசர்கள் எல்லாமே வைணவர்களாக இருந்தாங்க. அதாவது ஃபர்ஸ்ட்டே பார்த்தோம் சமுத்திரகுப்தர பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய ஒரு விஷ்ணு பக்தன் அப்படின்னு பார்த்திருந்தோம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் விஷ்ணுவுடைய விஷ்ணு ஸ்மிருதிகள் ஆகட்டும், அதுக்கப்புறமேட்டுக்கு பிரகஸ்பதி ஆகட்டும், நாரதர் ஆகட்டும், இவங்களுடைய ஸ்மிருதிகள்லாம் அப்பதான் அதிகமா எழுதப்பட்டிருந்தாங்க. ஸோ வைணவர்களாக அதிகமா இருந்தாங்களாமா. தென்னிந்தியாவை பொறுத்தவரைக்கும் நிறைய சமண சமயம் வந்து செழித்திருந்ததாமா. அதிலும் எஸ்பெஷலி சொல்லப்போனா வல்லாபி அப்படின்ற ஒரு இடத்துல சமண சமய மாநாடே நடந்திருக்கு தென்னிந்தியாலன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சமணத்துக்கான மாநாடுன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா பௌத்தத்துக்கான 4 புத்திஸ்ட் கவுன்சில் தெரியும். தென்னகத்தை பொறுத்தவரைக்கும், சவுத் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் வல்லாபின்ற இடத்துல வந்துட்டு நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சமணம் செழித்திருந்தது அந்த காலத்துல தான் வல்லாபி மாநாடு வந்து நடந்திருக்குன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, ஸ்வதம்பராதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஸ்வதம்பராஸ், திக்பராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பிரிவா பிரிப்பாங்க சமணத்துல. ஓகேங்களா? இந்த வந்து ஸ்வதம்பரர்கள் வந்து சமண விதிகள்ல வந்து எழுதப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து சமண விதிகள்லாம் இது அது அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராணுவம். ராணுவம் பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய முத்திரைகள், கல்வெட்டுகள்லேருந்து நிறைய விஷயங்கள்லாம் கிடைச்சிருக்கு. அதில பாலாதிகிருத்தியா, மகாபாலாதிகிருத்தியா அப்படின்ற விஷயங்கள் வந்து நமக்கு கிடைச்சிருக்காமா கல்வெட்டுகள் மூலிமா. அப்புறம் மகாஸ்வபுதி, மகாபிலுபதி அப்படின்னு சொல்லிட்டு 2 விஷயம் இருக்குது. அதாவது குதிரைப்படை மற்றும் யானைப்படை வந்துட்டு பொறுப்பு வகிப்பவர்களுடைய பேர் என்னன்னா மகாஸ்வபுதி, மகாபிலுபதி அப்படின்னு சொல்லுவாங்க. வைஷாலி முத்திரைன்னு ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன். 6 வைஷாலி முத்திரை வந்து குமாராதித்யா அப்படின்ற பேரை வந்து எடுத்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி வைஷாலி முத்திரை வந்து ராணுவத்துடைய அலுவலகத்தில் வந்து நிறைய இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ரணபந்தகர் அப்படின்றவங்க வந்து அதிகாரியாகவும் இருந்திருக்காங்களாமா. அப்புறம் தண்டபாக்ஷிகா அப்படின்றது எல்லாமே வைஷாலி முத்திரையிலேருந்து எடுக்கப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தூடர்கள், ஒற்றர்கள் இந்த மாதிரி நிறைய வந்துட்டு அமைச்சர்கள்லாம் பொறுப்புகள்லாம் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. பொருளாதார நிலைகள் பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து நிலம் விவசாயிகளை பற்றி நீதிசாரர் காமந்தாரால் சொல்லியிருக்காரோ, இந்த மாதிரி கருவூலது வந்து இருந்தது, நிறைய வந்து செழிப்பாக இருந்தது. சமுத்திரகுப்தர் நிறைய இடங்களை வந்துட்டு ஆட்சி செய்கிறார், படையெடுக்கிறாரு. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து போட்டு நிறைய இடங்கள் வந்துட்டு ட்ரெஷரிஸ் கருவூலம் வந்து நிரப்புறாங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி காமந்தகா வந்துட்டு பொருளாதாரத்தை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இன்றையும் வந்து நல்லா தான் இருந்தாங்க குப்தர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மௌரியர் காலத்து நூலான கௌடில்யர், சாணக்கியர் எனக்கூடிய விஷ்ணுகுப்தர் எழுதிய அர்த்தசாஸ்திரா என்ற நூல்லையுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நல்லாவே பொருளாதாரம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ வந்து நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன, அரசு ஆவணங்கள்னு சொல்லுவாங்க. நம்ம ஆர்ச்சிவ் கீப்பிங் ஒரு டாபிக் படிப்பீங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து பிஜி ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கும் போது உங்களுக்கு ஒரு ஆர்ச்சிவ் கீப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் பிஜி ஃபஸ்ட் இயர் படிக்கும் போது நான் வந்து பிஜி இப்போ தான் ரீசெண்டாக பண்ணேன். ரீசெண்டாக மீன்ஸ் 2020 தான்
எனக்கு ஐ திங்க் பிஜி ஃபஸ்ட் இயர் வந்து 2020 தான் பண்ண நினைக்கிறேன். கொரோனா பீரியடில் ஒரு 6 மந்த்க்கு அப்புறம் கொரோனா எங்களுக்கு வந்துருச்சு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு செமஸ்டரில் ஆர்ச்சிவ் கீப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும் ஓகேங்களா. அந்த ஆர்ச்சிவ் கீப்பிங் டாப்பிக்கில் என்னென்னா எல்லா டாக்குமெண்ட்ரிஸுமே சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க ஓகேங்களா. என்னென்னலாம் வரலாற்று சம்மந்தப்பட்ட மாதிரி ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் தீசிஸ் எழுதிருப்பீங்க தெரியுமா, பிஹெச்டி படிக்கும்போது எம்ஃபில் படிக்கும்போது தீசிஸ் ரெடி பண்ணுவீங்க. அப்போ ஆர்ச்சிவ் கீப்பிங் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் ஆக்சுவலாக அந்த டாபிக் நீங்கள் படிக்கும்போது. ஸோ அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸை கீப் பண்ணுற அந்த அதிகாரி பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ஷபாதாலி திக்ருத்தா ஓகேங்களா. என்ன பேர், அந்த ஆவணங்களை அரசு ஆவணங்களை வச்சிருந்து சேவ் பண்ணி வச்சுருக்க அந்த வச்சுருக்கவங்க பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ஷபதாலி திக்ருத்தா ஓகேங்களா. என்ன அக்ஷபதால திக்ருத்தா அப்படின்ற அதிகாரி பேர் ஓகேங்களா. ஸோ நான் ஏன் 2-3 டைம் சொல்கிறேன்னா நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, அப்போ தான் புரியும். உங்களுக்கு எந்த மாதிரி புரியுதோ அந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ இன்னும் கொஞ்சம் தான் நம்ம போயிடலாம் கொஞ்சம் சீக்கிரமாக ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இரணிய வேஷ்டின்னு சொன்னோம் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு, அதை வந்து கட்டாய வரிகளாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ வேளாண்மை பொறுத்த வரைக்கும் என்னென்னா பகேர்பூர் செப்பேடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செப்பேடு இருக்கான். இந்த நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க, வேளாண்மைன்னு போட்டு பகேர்பூர் செப்பேடுன்னு சொல்லிட்டு. இந்த செப்பேடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசர் தான் இந்த நிலத்துடைய ஒரே உரிமையாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், கடவுள் தான் அந்த மொத்த உலகத்துக்கு ஒரு உரிமையாளர்னு சொல்லுவோம்ல. அவங்களுடைய குப்தருடைய காலகட்டத்தில் அரசர் அப்படின்றவங்க தான் வந்துட்டு நிலத்துக்கான ஒரே உரிமையாளராக இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அது வந்து காசு வச்சுருக்கவங்க, காசு வச்சு இல்லாதவங்க, பொருள் வச்சுருக்கவங்க, பொருள் இல்லாதவங்க அப்படின்ற மாதிரிலாம். ஸோ பகேர்பூர் செப்பேடுகள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த குப்த அரசர்கள் தான் நிலத்துடைய ஒரே அதிகாரிகளாகவும் உரிமையாளர்களாகவும் இருக்கிறாங்க அப்படின்றத காட்டுதாமா அந்த பகேர்பூர் சிக்கரே ஓகேங்களா. பகேர்பூர் செப்பேடு ஓகேங்களா. ஸோ அந்த பகேர்பூர் செப்பேடுகள் படி என்ன சொல்கிறாங்கன்னா உஸ்தபாலா அப்படின்னு ஒரு அதிகாரி இருக்காங்க. அந்த அதிகாரி என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு நில பரிமாற்றத்துடைய ஆவணங்கள் எல்லாத்தையுமே வந்து பாதுகாக்கிறாங்களாமா. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, அரசுடைய டாக்குமெண்ட்ஸ் அதாவது கவர்மெண்ட்டோடைய டாக்குமெண்ட்ஸை வந்து பாதுகாக்கிறவங்க பேர் என்ன, பராமரிக்கிறவங்களோட பேர் என்னென்னா அக்ஷபாதால திக்ருத்தா ஓகேங்களா. அதுவே பகேர்பூர் செப்பேடுகளில் உஸ்தபாலா அப்படின்னு ஒருத்தரை சொல்கிறாங்க. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நில பரிமாற்றம், ரியல் எஸ்டேட்னு கூட வச்சுக்கோங்க. நீங்கள் நில பரிமாற்றம் ஒருத்தருக்கேன்னு ஒருத்தர் கை மாறுது பார்த்தீங்களா, அந்த நில பரிமாற்றத்தை அதில் யார் யாருக்கு வந்து நிலம் விற்றாங்க நிலம் வாங்கினாங்கன்றக்குள்ள அந்த டாக்குமெண்ட்ஸ் ஆவணங்களை பாதுகாக்கிற பேர் தான் உஸ்தபாலா. இந்த விஷயத்தை யாரை சொல்கிறாங்க, உஸ்தபாலான்ற விஷயம் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா பகேர்பூர் செப்பேடுகளில் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் இம்பார்ட்டண்டான பாயிண்ட் இதிலே இருக்கும் ஓகே. புக்கில் இருக்கும் ஓகே, இது வந்துருச்சுங்க. இந்த புக்கில் இருக்கதான் இந்த வேளாண்மை பொறுத்த வரைக்கும் இந்த பாயிண்ட் கண்டிப்பாக படிச்சே ஆகணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேத்ரா அப்படின்னா இந்த உங்களுக்கு ஷார்ட்கட் நிறைய யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. சேத்துல கால் வச்சா தான் சோறு கிடைக்கும் அப்படின்னா ஷேத்ரா அப்படின்னா வேளாண்மைக்கு உகந்த நிலம். ஸோ சேத்துல கால் வச்சா நிலம் உகந்த நிலமாக இருக்கும் அப்படின்னு. கீழானா தரிசு, கீழே பார்த்தோன்னே தரிசு நிலமாக இருக்காமல் வேஸ்டானது கீழே தான் போடுவோம். அப்போ கீழேனா தரிசா ஓகேங்களா, தரிசு நிலங்களாக இருக்காமல். அப்புறக்காதா அப்படின்னா வனம் அல்லது காட்டு நிலங்கள் ஓகேங்களா. அப்புறக்காதா அப்படின்னா அமேசான் நம்ம வச்சுக்கோங்க. அமேசான் அப்படின்னா அப்புறக்காதானா வனம் அல்லது காட்டு நிலங்களாகும். வஸ்தி அப்படின்னா உங்களுக்கே தெரியும், இப்போ வந்து வீடு வந்து வாஸ்து பார்த்து வஸ்தி பார்த்துன்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து ஒரு மாதிரி வாஸ்து அப்படின்னு வரும். ஸோ வஸ்தினா குடியிருப்பதற்கான உகந்த நிலங்கள் தான் வஸ்தின்னு சொல்லுவாங்களாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கபத சரகா அப்படின்னா மேய்ச்சல் நிலங்கள் ஓகேங்களா. சாடு மாடுகளுக்கெல்லாம் மேய்ச்சல் பண்ணுறதுக்கு நிலங்கள் இருக்கும், அதுதான் வந்து கபத சரகான்னு சொல்லுவாங்க. இந்த பட்டியல் வந்து எப்பயாவது கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க குப்தாஸ் பொறுத்த வரைக்கும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீர்ப்பாசனம் இந்த டாப்பிக்கில் இங்கே இல்லைங்க. ஸோ அது படிச்சுட்டு போயிருக்கும். நீர்ப்பாசனம் பொறுத்த வரைக்கும் என்னென்னா நாரத ஸ்மிருதி அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, நாரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. நாராயணன்ட்டு சொல்லிட்டு இருப்பார் பார்த்தீங்கன்னா, கலகம் பண்ணி நன்மையில் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அவருடைய ஸ்மிருதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா வயல்கள் அப்படின்றது வந்து எப்படி இருக்குன்னா வந்துட்டு வெள்ளங்கிளியிலேருந்து இருக்காமா ஓகேங்களா. அவருடைய கருத்து வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா வயல்களை வெள்ளங்கிளியிலிருந்து பாதுகாத்து பந்திய பாசனத்திற்கு உதவிய கரா என்ற இருவகை அணைக்கரைகளை வந்து குறிப்பிட்டிருக்காமா. ஸோ இது வந்துட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எப்படி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணோம்னா நாரத ஸ்மிருதி அப்படின்ற ஒரு நூல் இருக்குது. அந்த நூலில் வந்து வயலை வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா வந்து வெள்ளங்களிலிருந்து அதாவது வெள்ளங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளட் அதுலேருந்து பாதுகாத்து பந்தியா அப்படின்னா என்னென்னா பாசனம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த பாசனத்துக்கு உதவி பண்ணி வெள்ளங்கள்லேருந்து தடுப்பணை போட்டு பாசனத்துக்கு இருக்க நீரை மட்டும் எடுத்து உதவி பண்ணுறது தான் கரா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இருவகை அணையுமே வந்துட்டு எப்படி குறிப்பிடுவாங்கன்னா பந்தியா அப்படின்னு குறிப்பிடுவாங்களாமா. ஸோ அது மட்டும் இல்லாமல் தண்ணீரை வந்து சேமித்து வைப்பாங்க பார்த்தீங்களா, சேமித்து இந்த கால்வாயின்னு சொல்லுவாங்கள்ல, வயக்கால்னு சொல்லுவாங்க, வயக்காட்டு நிலம் இல்லை வயக்கால்னு சொல்லுவாங்க. ஐ திங்க் வந்துட்டு அது எக்ஸாக்ட் பேர் நாங்கள் வயக்கால் தான் சொல்லுவோம், அது என்ன பேருன்னு தெரில. நம்ம மடை பாய்ச்சி விடுவோம் பார்த்தீங்களா, மடை பாய்ச்சி விடுறது ஏன்னா வந்து இப்படி சொல்லுவோம் லாங்குவேஜ். ஸோ உங்களுக்கு புரியுதான்னு தெரில, புரிச்சா வந்து தம்சம் மட்டும் சொல்லுவாங்க. அந்த மடை பாயறதுக்காக நடுவில் ஒரு கால்வாய் மாதிரி போட்டிருப்பாங்க தெரியுங்களா,
அது மாதிரி அது எனக்கு எக்ஸாக்ட் பேர் தெரியல. ஸோ அதில் வந்து தண்ணி பாய்ச்சி பாய்ச்சி மடை பாய்ச்சி பாய்ச்சி விடுவாங்க ஆக்சுவலாக வந்துட்டு. அதை வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜல நிர்காமான்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ தண்ணீரை தேக்கி வச்சு அதை வந்து தடுக்கிறதுக்கு வந்து ஜல நிர்கிராமான்னு சொல்லுவாங்களாமா. வடிகால்கள் இருந்தால் அது பேர் வந்து அமரசிம்மர் அப்படின்னு குறிப்பிடுவாங்களா. ஸோ தடுக்கிறதுக்கு பேர் வந்து ஜல நிர்காமா, அதே வந்துட்டு வந்து வடிகால்கள் பேர் வந்து அமரசிம்மர் அப்படின்னு சொல்லுவாங்களாமா. இது தவிர குஜராத்தில் இருக்கக்கூடிய கிர்னர் அப்படின்னு ஒரு மலை அடிவாரத்தில் வந்து என்ன ஆகுதான், சுதர்சனி ஏரியும் வந்து ரொம்ப புகழ்பெற்ற ஏரியாவும் இருக்குது. இந்த சுதர்சனி ஏரி பற்றி யூபிஎஸ்சியில் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க ஆக்சுவலாக குப்தருடைய காலத்துலேயும் சரி, அதே இப்போ டெல்லி சுல்தானியம்லேயும் இந்த சுதர்சனி ஏரி பற்றி படிப்போம். ஸோ அது வரும்போது நான் சொல்கிறேன் ஓகேங்களா. அதுக்கப்புறம் சுரங்கம் அப்படின்னு பார்க்கும்போது வந்துட்டு தெரிஞ்சுக்க தேவையில்லை, இருந்தாலும் கேஸ் தெரிஞ்சுக்கோங்க. நான் கொஞ்சம் இந்த டாபிக் சீக்கிரமாக முடிச்சுட்டு போயிடுறேன். சுரங்கம் நாணயங்கள் பற்றிலாம். ஸோ சுரங்கம் பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு முக்கிய தொழிலாகவும் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். சுரங்கம் ஏன்னா வந்து சுங்கத்துக்கும் வரி வாங்கியிருப்பாங்க ஓகேங்களா. சுங்கம் வேறு சுரங்கம் வேங்க ஓகேங்களா. ஸோ சுரங்கம் தொழிலாகட்டும் உலோக தொழிலாகட்டும் எல்லாமே குப்தர் காலத்தில் செழித்திருந்திருக்கு. எக்ஸ்பெஷலி பார்க்க போனால் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய பீகாரில் வந்து நிறைய இரும்பு படிவங்கள்லாம் வந்து இருந்திருக்கு. ராஜஸ்தான் பொறுத்த வரைக்கும் செம்பு படிவங்கள் இருந்திருக்காமா, நிறைய வந்து தோண்டி எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. டெல்லியில் இருக்கக்கூடிய குதுப்பினராகட்டும் மற்றவங்களாகட்டும் இதெல்லாம் பார்க்கும்போது இரும்புகள் வந்து எவ்வளோ கிடைச்சிருக்கும் அப்படின்னு தெரியும். ஸோ 2ஆம் சந்திரகுப்தனால் 1ஆம் சந்திரகுப்தனுக்கு கட்டி தான் மெக்ரலி தூண்கல்வெட்டு. அந்த தூண்கல்வெட்டு வந்து இன்னுமே வந்து இரும்பு தூண்கல்வெட்டு துருப்பிடிக்கவே இல்லை ஓகேங்களா. ஸோ வந்து ரஸ்ட் ஆகவே இல்லை. அப்படி இருக்க பட்சத்தில் எந்த அளவுக்கு இரும்பு வந்துட்டு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உலோகங்கள் வந்து எந்த அளவுக்கு செழிப்பாக இருந்திருக்கும் அப்படின்றத உணர்த்துறாங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நாணயங்கள் பொறுத்த வரைக்கும் வந்து நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன். நாணயங்கள் பொறுத்த வரைக்கும் வந்து லிட்சாவி அப்படின்ற பேரில் வந்து 1ஆம் சந்திரகுப்தர் வெளியிட்டிருப்பார் அந்த பேரில் அந்த வாசகமோட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தருடைய காலத்தில் வெளியிட்டிருப்பாங்க. ஆனால் அவருடைய பேர்கள் வந்துட்டு இருக்காது, அந்த மொத்தம் எந்த டீட்டெயில்ஸுமே இருக்காது. ஆனால் வந்துட்டு அரசருடைய பேர் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். இதுக்கப்புறம் தினாரா அப்படின்னு சொல்லிட்டு பொற்காசில் எப்படி அடிப்பாங்க, தினார்னு சொல்லுவாங்களாம். இங்கிலீஷில் தினார்னு சொல்லுவாங்க, தமிழில் தினாரா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. தினாரான்னு சொல்லுவாங்க. அப்புறம் வெள்ளி செம்பு இந்த மாதிரி வந்து எல்லாத்துலேயுமே காசு வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வணிகம் மற்றும் வர்த்தகம் இந்த டாபிக் இருக்கும். ஓகே, வணிகம் மற்றும் வர்த்தகம் பொறுத்த வரைக்கும் என்னென்னா சிரேஷ்டி சாத்வாகா, இது வந்து உங்களுக்கு தனியாக பாக்ஸே கொடுத்துருப்பாங்க இதில். ஓகேங்க இருக்குது. ஸோ சிரேஷ்டி சாத்வாகா அப்படின்னு சொல்லுவாங்க. சிரேஷ்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து இரு வேறுபட்ட வகைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. வணிகங்களில் வேறு வகைப்பட்டவை ஓகேங்களா. ஸோ சிரேஷ்டி அப்படின்றது ஒரே இடத்துல இப்போ வந்து மார்க்கெட் போடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் கோயம்புத்தூரில் இருக்கேன், நேட்டிவ் இல்லை கோயம்புத்தூரில் இருக்கேன் ஓகேங்களா. ஸோ இப்போ கோயம்புத்தூரில் இருக்கும் போது எங்களுக்கு வந்து தஸ்டியான சந்தை போடுவாங்க. ஸோ அப்போ அந்த ஒரே இடத்துல வந்துட்டு சந்தை இருந்தால் ஓகேங்களா, அந்த சந்தை இருந்தால் அது பேர் வந்து சிரேஷ்டின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஒரே இடத்துல தங்கி இருக்கிறது, இப்போ மளிகை கடை இருக்குன்னா அது ஒரே இடத்துல தங்கியிருக்கும், அது பேர் சிரேஷ்டி. இப்போ சந்தை போடுறாங்க அப்படின்னா ஊர் ஊராக போய் வணிகம் செய்கிறாங்க. இப்போ சந்தைனா இப்போ வந்து காய்கறி வந்து இப்போ உழவர்கள் இருக்காங்கன்னா காய்கறி பறிச்சுட்டு வருவாங்க ஓகேங்களா. அது பறிச்சுட்டு வந்து இங்கே வியாழக்கிழமை இங்கே எங்களுக்கு சந்தை வியாழக்கிழமை போடுவாங்க. அந்த காய்கறி வந்து மீந்திருச்சு இல்லைனா வந்துட்டு அது தப்பு கிடையாது ஓகேங்களா. மீந்திருச்சு இல்லை வந்து இது பண்ணால் அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை ஒரு சந்தை இருக்கும் ஒரு ஊரில், அது பக்கத்து ஏரியான்னு சொல்லுவாங்க. பக்கத்து ஸ்ட்ரீட் அந்த மாதிரி ஒவ்வொரு டைம் மாறிட்டு இருக்கோம் ஓகேங்களா. ஸோ இங்கே வியாழக்கிழமை சந்தைனா நாளைக்கு வெள்ளிக்கிழமை அதுக்கடுத்து ஸ்ட்ரீட்டில் சந்தையாக இருக்கும். ஸோ அங்கே போய் விற்பாங்க. அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க பேர் வந்து சாத்வாகா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஏன்னா சாத்வா இங்கே வந்துட்டு இந்த புக்கில் வந்துட்டு சாத்தவாகா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சில புக்கில் வந்துட்டு நம்ம வந்து லிட்ரேச்சர்ஸ் அந்த மாதிரி பெரிய பெரிய புக்ஸில் பார்க்கும்போது என்ன கொடுத்துருப்பாங்கன்னா சாத்வஹா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ஹா கொடுத்துருப்பாங்க, சான்ஸ்கிரிட் ஹா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஊராக எடுத்துகிட்டு போயிட்டு லாபத்திற்காக வணிகம் செய்கிறவங்க வந்து சாத்வாகா. சிரேஷ்டினா வந்து அப்படியே வணிக குழுக்கள் அங்கேயே மார்க்கெட் பண்ணுறவங்க தான். ஒரு மளிகை கடை இருந்துச்சுன்னா அது வந்து மொபைலிட்டே தூக்கிட்டு போக முடியாது, அந்த மளிகை கடை அங்கேயே இருக்கும், அந்த ஒரே இடத்துல நிலையமாக இருக்கத்தான் சிரேஷ்டி ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ என்ன நாலந்தா பல்கலைக்கழகம் பற்றி நேற்றே படிச்சாச்சு, இந்த யுனெஸ்கோட இது படிச்சாச்சு, யுவான்ஷாங் இவங்களாம் வருவாங்கன்றதை பற்றி 1200களில் பக்தியார் கில்ஜி வந்து மொத்தமாக எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணுவார்னு படிச்சாச்சு. ஸோ ஈனர்கள் படையெடுப்பு பற்றியும் நேற்றே பார்த்துட்டோம். ஸோ வந்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த தோரமானார்னு சொல்கிற இருப்பார், அவருடைய பையன் ஆனால் மிகிரிக்குள்ளர் வந்து என்ன பண்ணுவார், முடிச்சூரி கொள்வார் அப்படின்றத பார்த்துட்டோம். ஸோ யசோதவர்மனாவையும் தோற்கடிப்பாங்க கடைசியாக அப்படின்ற விஷயத்தையும் பார்த்துட்டோம். உலோகத்தொழில் பற்றி பார்த்தாச்சு. ஸோ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடோடு பல பகுதிகளை வந்து இணைக்கும் சாலைகள்லாம் வந்து குப்தர் அமைக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அது வந்து பாட்டாளிபுத்திரம் உஜ்ஜயினி பொறுத்த வரைக்கும் என்னென்னா மிகப்பெரிய வணிகத்தலமாக வந்து குப்தர்களுக்கு இருந்தது உஜ்ஜயினி தான். பாட்டாளிபுத்திரம் என்னன்னா கேபிட்டலாக இருந்தாலுமே வணிகத்தலம் பொறுத்த வரைக்கும் உஜ்ஜயினி தான். அப்புறம் வாரணாசி, மதுரா இந்த இதெல்லாம் முக்கிய வணிக நகரங்களாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் மேலை கடற்கரை நான் நேற்றே சொல்லியிருப்பேன், கல்யாண், மங்களூர், மலபார். கீழே கடற்கரை பொறுத்த வரைக்கும் நிறைய கேள்விகள் கீழே கடற்கரையில் வந்திருக்கு, தாமிரலுப்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ குப்தர்களுடைய நாணய முறையை வந்துட்டு என்னென்னா நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர்கள் வந்து சமுத்திரகுப்தர் அவர்கள் தான். குஷானர்களுடைய நாணயங்கள் வந்து சமுத்திரகுப்தருடைய ஊந்துல வந்து வழங்கின அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குஷானர்னா அந்த கனிஷ்கர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய நாணய முறைகள். அப்புறம் பொற்காசுகளை தினார் அப்படின்னு குறிப்பாங்க. வெள்ளி பொற்காசுகள், வெள்ளி செப்பு காசுகள் இதெல்லாம் வந்து குறைவாக இருந்துச்சு, தங்கம் வந்து அதிகமாக இருந்ததாமா ஓகேங்களா. இவங்க காலத்தில் வந்து பொற்காசுகளுடைய சுழற்சி வந்து வீழ்ச்சியடைய ஆரம்பிச்சது குப்தருடைய காலத்தில் எண்டில். ஸோ அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் உலோகம் பற்றி பார்த்தாச்சு. குப்தர் பயன்படுத்திய உலோகம் அப்படின்னு சொல்லும் போது இரும்பு, தங்கம்,
தாமிரம், தகரம், ஈயம். ஏன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருப்பேன். இந்த ஈரான் தூண் கல்வெட்டாகட்டும், செப்பு பட்டயங்களாகட்டும், களிமண் முத்திரைகளாகட்டும், இரும்பு தூண் கல்வெட்டாகட்டும் நிறைய உலோகங்கள் பயன்படுத்தியிருக்காங்க. சுங்கத் தொழிலையும் நல்லா நிலைச்சிருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை தவிர பாருங்க மைக்கா, மாங்கனீசு, மேக்னீசியம்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில. மாங்கனீசு, சிகப்பு சுண்ணாம்புலாம் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதான் மெக்ரல் இரும்பு தூண் கல்வெட்டு. ரஸ்ட்டே ஆகல பாருங்களேன். நம்ம துரு பிடிச்சா வந்து நம்ம சொல்லுவோம்ல, துரு பிடிச்சது கிழிச்சா கேன்சர் வரும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க. சம்திங் தெரியல. ஸோ மேபி அது உண்மையா தான் இருக்கலாம். ஸோ இங்க பாருங்க இந்த தூண் நம்ம இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலா எவ்வளோ அழகா வந்துட்டு இது இருக்குன்னு சொல்லிட்டு. கீறல்கள் இருக்கா, அங்கங்க இருக்கா. ஆனா ரஸ்ட் ஆகல ஆக்சுவலா. ஸோ அவ்வளோ அழகா சயின்டிஃபிக்கா கட்டியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ உலோகங்கள் பத்தி பார்த்தாச்சு. சமூகம் பத்தி நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டேன். மனுவின் சட்டம் வந்துட்டு இருந்தது அப்படின்ற மாரி. ஸோ இதெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ வேறு என்ன அடிமை முறை பற்றி பார்த்தாச்சு. மதம், இலக்கியம் இலக்கியம் இன்னும் பார்க்கல. மதம் பார்த்தாச்சு. வேள்விலாம் நடத்துவாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா வணிகம் பார்த்துட்டோம். ஸோ வணிகமில் வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்கத்தில் வந்து தாமிரலிப்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிழக்கு கடற்கரை இருக்கும். அங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு வணிக மையம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பாகியான் அவர்கள் சொல்லியிருப்பார். பாகியான். ஓகேங்களா? ஸோ பாகியான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, குப்தர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிறந்த வணிகம் இருந்தது. அந்த வணிகம் வந்து எங்கே இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்கத்துடைய கிழக்கு கடற்கரையை சார்ந்த தாமிரலிப்தியில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாகியான் அவர்கள் வலியுறுத்தியிருப்பார். ஓகேங்களா? இதை தவிர ஒரு சில வார்த்தைகள் சொல்கிறேன், அதை முடிஞ்ச நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மேற்கு கரையை பொறுத்த வரைக்கும் கல்யாண் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா, கல்யாண் மலபார்லாம் சொன்னல, மங்களூர்லாம். இதை தாண்டி ஒரு கடற்கரை இருக்கும். என்ன அப்படின்னா கால்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. கல்யாண், கால்போர்ட், மலபார், மங்களூர் இதெல்லாம் ஒரு கடற்கரை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சலபோடானா, நயபோடானா, பந்தேபோடானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போடானான்னு வந்துச்சுனாவே குப்தன் போட்டுருங்க. ஓகேங்களா? ரொம்பலாம் படிக்க தேவை. ரொம்ப எல்லா விஷயத்தையும் படித்தாலும் நமக்கு வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பாடனா, போடனா இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா வந்துட்டு குப்தர்கள் அப்படின்னு போட்டுருங்க. ஸோ வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனாவிலேருந்து என்ன பண்ணாங்க, பட்டு அது மட்டும் இதர பொருட்கள் எல்லாமே சீனாவிலேருந்து இறக்குமதி பண்ணுவாங்களாமா. மற்ற தங்க நாணயங்களாகட்டும், வெள்ளி நாணயங்கள் இதெல்லாம் வந்து வெளிநாட்டவர்களுக்கு ஏற்றுமதியும் செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ குப்தர் காலத்தை பொறுத்த வரைக்கும் தங்க நாணயங்களுடைய சுழற்சி வந்து குறைந்து போக போக குறைஞ்சிச்சு. ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு, போக போக குறைஞ்சிச்சு. ஸோ கலை மற்றும் கட்டடக்கலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, குப்தருடைய காலத்தில் வந்து நகரம் எப்படி இருந்துச்சுன்னா, திராவிட பாணியில் வந்து நிறைய இருந்துச்சாமா. ஸோ திராவிடம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழகம் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ தமிழக பாணியில், சவுத் இந்தியா பாணியில் நிறைய கட்டிடக்கலைகள்லாம் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்க்கலாம். இலக்கணமும் கட்டிடக்கலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய கட்டுமான கோயில்கள்லாம் வந்துட்டு நிறைய இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய கட்டுமான கோயில்களை முதலாக கட்டியவர்கள் யாருன்னா குப்தர்கள் தான். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ கட்டுமான கோயில்கள் வந்து பல்லவர்கள் மகாபலிபுரம் அப்படிலாம் படிப்போம் பார்த்தீங்கன்னா, இங்கே கட்டுமான கோயில்களை ஸ்டார்டிங்கில் வந்து முதலாக கட்டியவர்கள் யாருன்னா குப்தர்கள் அப்படின்ற ஒரு புக்கில் இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜான்சி இருக்குது பார்த்தீங்களா, ஜான்சி ராணி அந்த பக்கத்து ஜான்சி, அதுக்கு அருகே வந்து தியோகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குமா, அந்த கோயிலும் சரி. அலகாபாத்துக்கு அருகில் வந்து கார்வாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலயம் இருக்கும், சிற்பாலயம். அந்த சிற்பாலயங்கள் வந்து குப்தருடைய கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கா. எங்கெங்க ஜான்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தியோகார் அப்படின்ற கோயிலும், அலகாபாத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்வாஸ். ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே பாருங்களா, காருன்னு வருது, இப்படி கூட நான் வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக கார்னு வந்து குப்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கார்வாஸ் அப்படின்ற அலகாபாத்துக்கு பக்கத்தில் உள்ள ஒரு ஆலய சிற்பங்களையும், தியோகரா ஜான்சிக்கு அருகில் இருக்க தியாகார் அப்படின்னு சொல்ல ஒரு சிற்பங்கள் ரெண்டுமே வந்துட்டு குப்தருடைய காலத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்காமா. ஸோ இதை தவிர்த்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில காந்தார கலை, குஷானர்களுடைய காந்தார கலையோட தாக்கமும் வந்துட்டு இங்கே இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன் இந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணுறேன்னா, ஸோ குஷானருடைய காயின்ஸுடைய தாக்கம் வந்து இருந்ததுன்னு படிச்சிருப்போம். ஆனால் அப்போ அந்த தாக்கம் இருந்ததுன்னா கண்டிப்பாக குஷானர்களை பற்றி தெரிஞ்சிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து 4ஆம் கவுன்சில் இதை குஷானர் தான் தீர்ப்பார், 78வது எரான்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களுக்கு தாக்கம் இருந்ததுன்னா கலைகளில் பார்த்தீங்கன்னா தாக்கம் இல்லை. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் ஏன்னா மதுராவை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் காந்தார கலைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ காந்தார படம் பார்த்துருப்பீங்க. அதுவான்னு கேட்டால் மேபி அதோடைய ஓரியன்டாக தான் அந்த கலை வரும் ஆக்சுவலாக. பட் ஆனால் அது கட்டிட கலை பாணியிலும் வரும், முகமாகட்டும் எல்லா டான்ஸிங் எல்லாமே அந்த பாணியில் வரும். ஸோ அந்த மாதிரி மதுரையில் வந்துட்டு மதுரா பொறுத்த வரைக்கும் காந்தார கலை ரொம்ப ஃபேமஸ் ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ மதுரா ஊரை பொறுத்த வரைக்கும் காந்தார கலை நிறைய இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து குஷானருடைய கலை தான் காந்தார கலைன்னு சொல்லுவாங்க. ஸோ மதுராவில் இருக்கக்கூடிய நிறைய வந்துட்டு அழகிய புத்தர் சிலைகள்லாம் இருக்குமா. அந்த புத்தர் சிலைகள் வந்து சின்ன சின்ன கிரேக்க சாலையை வந்து காணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிரேக்க கலை வந்து காணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர சாரநாத் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சாரநாத்துடைய அகழ்வாயில் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க. புத்தருடைய சிலை வந்து ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த சாரநாத்தில் இருக்கக்கூடிய சிலையுமே யாரோடைய சிலை வடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து குப்தருடைய காலத்தில் தான் சிலை வடிக்கப்பட்டிருக்கு. செகண்ட் பாயிண்ட், அதுக்கடுத்த பாயிண்ட் என்னன்னா, ஸ்கந்தகுப்தருடைய பிடாரி ஒற்றை தூண்கள் கடல் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் அழகாக செழிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் கட்டுமான கோயில்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ கட்டுமான கோயில்கள் பற்றி பார்த்துட்டோம். குடைவரை கோயில்கள் பற்றி பார்க்கலாம். குடைவரை கோயில்கள் அப்படின்னு பார்க்கும்போது அஜந்தா எல்லோரா இல்லாமல் டக்கு நம்ம எல்லா ஹிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு எல்லாமே அஜந்தா கேவ்ஸ் இல்லை எல்லோரா கேவ்ஸ், அஜந்தா இல்லை எல்லோரா அப்படி தான் வரும். அஜந்தா பொறுத்த வரைக்கும் எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிரம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாக் அப்படின்னா ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயம் எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்குது. இந்த இடங்கள் எல்லாமே வந்து குப்தருடைய காலத்தில் செழிப்பாக இருந்திருக்கு. அவங்களுடைய
வந்து கட்டுமான பணிகள் குகைவரை கோயில்கள்லாம் ரொம்பவுமே அழகாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதே தவிர உதயகிரி அப்படின்ற ஒரு இடம், அதாவது ஒடிஷான்னு சொல்லுவோம், தற்போதைய ஒடிஷா, அங்கே வந்து சில கோயில்கள்லாம் வந்து கோயில்கள்லாம் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்தூபிகள் பொறுத்த வரைக்கும் நிறைய சின்ன சின்ன ஸ்தூபிகள் இருக்குது. அந்த ஸ்தூபிகளும் ரொம்ப அழகாக சிறந்த வடிவில் அமைச்சிருக்காங்களாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஸ்தூபின்னு போட்டு பக்கத்தில் எழுதிக்கோங்க. எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா சமத் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சமத் அப்படின்ற இடம் எங்கே இருக்குன்னா உத்தரப்பிரதேசில் இருக்காமா. ஓகேங்களா. ஸோ இப்போ ரத்னகிரினா ஒடிஷா இருக்கக்கூடிய இடம். மிர்புர்தான் அப்படின்னு சிந்தூரில் இருக்கக்கூடிய இடம். இந்த இடத்துல எல்லாமே ஸ்தூபிகள் காணப்படுதாம். எங்கெங்கே ஃபஸ்ட்டு சமத்து, அப்புறம் உத்தரப்பிரதேசம், அப்புறம் சமத் வந்து உத்தரப்பிரதேசத்தில், ரத்னகிரி வந்து ஒடிஷாவில், மிர்புர்தான் வந்து சிந்துவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய கல் சிற்பங்கள்லாம் பண்ணியிருக்காங்களாமா. எக்ஸ்பெஷலி சொன்னால் வராக அம்மன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதாவது பன்னியோடைய மூஞ்சி இருக்கும், பன்றி மூஞ்சுன்னு சொல்லுவாங்க. அந்த வராக அம்மனுடைய சிலை வந்துட்டு அது இருக்குது. அந்த சிலை வந்து அந்த சிலை வராக சிலை வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அந்த சிலையும் இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து வராக அவதாரம்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவோம் பார்த்தீங்களா, கிருஷ்ணனுடைய அவதாரம். அதுக்கப்புறமேட்டுக்கா நிறைய அந்த 10 அவதாரங்கள் சொல்லும், 10 அவதாரங்கள் சொல்லும். அந்த வராக அவதாரமும் இருந்திருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ வந்து உலோக சிற்பங்கள் பொறுத்த வரைக்கும் பீகாரில் வந்து நாலந்தா சொல்லும் பார்த்தீங்களா, பீகாரில் தான் இருக்குது நாலந்தா. அந்த பீகாரில் நாலந்தாவில் ஒரு பெரிய புத்தர் சிலை இருக்கான். அது எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 அடி இருக்காமா. அந்த 18 அடி எதால் செஞ்சீங்களா, கல்லால் செஞ்சீங்களான்னு கேட்டால் கிடையாது, செம்பால் செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா. அது வந்து ஒரு செம்பு சிலை. ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் சுல்தான் காஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல ஒரு 7 அடி புத்தர் சிலை ஒன்று இருக்காமா. இது ரெண்டுமே உலோகத்தில் எந்த அளவுக்கு சிறந்திருக்காங்க அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள். 3வது எக்ஸாம்பிள் ஏன்னா மெக்ரலி இரும்பு தூண் கல்வெட்டு. ஸோ உலோகங்கள் அவ்வளோ அழகாக கையாளப்பட்டிருக்கு குப்தருடைய காலகட்டத்தில். இன்னொரு டைம் சொல்கிறேன், பீகாரில் நாலந்தாவில் இருக்கக்கூடிய 18 அடி செம்பு சிலையாகட்டும், அதுக்கப்புறம் சுல்தான் காஞ்சியில் இருக்கக்கூடிய 7 அடி புத்தர் சிலை ரெண்டுமே வந்து உலோகத்துடைய மிகப்பெரிய சிறப்பாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவியங்களில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா அஜந்தா, பாக், பதாமி அப்படின்ற இடங்கள்ல நிறைய சுவர ஓவியங்கள்லாம் இருந்திருக்காமா. ஓகேங்களா. ஸோ எங்கெங்க அஜந்தா, பாக் அப்படின்ற இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மத்திய பிரதேசில் இருக்குது, எம்பியில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அஜந்தா, பாக், பதாமி அப்படின்ற இடங்கள்ல ஓவியங்கள், சுவர ஓவியங்கள் நிறைய இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அஜந்தாவில் வந்து ஒரு சுவர ஓவியம் இருக்கான். அது பேர் என்ன சொல்லுவோம்னா ஃப்ரெஸ்கோன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஃப்ரெஸ்கோனா ஒன்றுமே இல்லை, இது வந்து ஒரு சுவர ஓவியம் வகையிலே இல்லை. பட் இருந்தாலுமே இந்த மாதிரி ஓவியங்கள் வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரெஸ்கோ ஓவியங்கள் வந்து எப்படின்னா, இப்போ சோறு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சோத்தில் அப்படியே பெயிண்ட் பண்ணுவாங்களா, அதான் வந்து சூர ஓவியம்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஃப்ரெஸ்கோன்ற முறை வந்துட்டு நீங்கள் 6ஆம் வகுப்பு படிச்சிருந்தீங்கன்னா, 6ஆம் வகுப்பு புக்ஸ் ஆல்ரெடி நீங்கள் இப்போ ப்ரிப்பேர் பண்ணும்போது படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். தமிழில் வந்துட்டு ஒரு கதை இருக்கும். ஆக்சுவலாக வந்து புத்தருடைய கதை மாதிரி தான், குட்டி கதை மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அந்த வந்துட்டு அந்த சிற்பங்கள் பற்றி ஒரு கதை வரும். அந்த சிற்ப கதையில் வந்து அந்த குழந்தைங்களாம் வந்து டூர் போகிற மாதிரி இருக்கும். சித்தன் வாசலுக்கு போவாங்க. அந்த சித்தன் வாசல் வந்து ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரெஸ்கோ ஓவியங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி. அந்த நான் எப்பயோ படித்தேங்க, எப்பயோ ப்ரிப்பேர் பண்ணும்போது படித்தேன். எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. ஆனால் கதை பேசிக் தான். சித்தன் வாசல் போவாங்க. சித்தன் வாசலில் ஃப்ரான்ஸ்கோ ஓவியங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. என்னன்னா ஒரு ஓவியம் வரைகிறோம்னா இப்போ ஒரு பெயிண்ட் ப்ரஷ் எடுத்து அப்படியே வரையணும் பார்த்தீங்கன்னா, அது வந்து சுவர் ஓவியம்னு சொல்லுவோம், வாலில் வரையிறது. ஆனால் இந்த ஓவியங்கள் எப்படின்னா இந்த சுவருடைய ஈரம், அதாவது சுவர் கட்டி அந்த ஈரம் இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய சுவருடைய பூச்சி ஈரம் வந்து இருக்கும்போதே வரைஞ்சிருவாங்க. புரியுதுங்களா. அந்த சுவர் வந்து காஞ்சி நம்ம அதுக்கப்புறம் அழகுப்படுத்துறதுக்குலாம் வரையாமல் சுவரை கட்டி முடிச்சு அந்த ஈரத்தோடவே வரையது தான் ஃப்ரெஸ்கோ ஓவியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஃப்ரெஸ்கோ ஓவியம் வந்து நிறைய வந்து பூச்சி ஓவியம் சொல்லுவாங்க. தமிழில் வந்து இந்த மாதிரி பூச்சி காய்ந்த பின் ஓவியங்கள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஓவியங்கள் வந்து அஜந்தாவில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் 1 hour ஆயிடுச்சு. இன்னும் 2 minutes டாபிக் மட்டும் இருக்குது, அதை மட்டும் முடிச்சிடலாம். ஏன்னா குப்தாஸ் வந்து திருப்பி நாளைக்கு வந்து இழுக்க முடியாது. ஸோ நடத்தலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு தம்ஸ்அப் மட்டும் கொடுத்துருங்க. தம்ஸ்அப் இன்னும் வரவே இல்லையே எனக்கு. ஸோ கலை கட்டிடக்கலை பற்றி பார்த்தாச்சு. ஸோ உலோக சிற்பங்கள் பார்த்தாச்சு, ஓவியங்கள் பார்த்தாச்சு. ஸோ சிறுமண் சிற்பங்கள் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய மண்டப கலைகள்லாம் இருந்திருக்கு. ஸோ என்னென்னா அச்சி சச்சித்ரா, ராய்கார், அஸ்தினாபுரம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அஸ்தினாபார், பாஷர் இந்த போன்ற இடங்களில் வந்து நிறைய குப்தருடைய காலத்து மண்டபங்கள்லாம் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பெஷலி வந்து எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எங்கள் தண்ணி குடிச்சிக்கிற கொஞ்சம் ஒரு 2 hours தண்ணி குடிக்கவே இல்லை. சிவப்பு மண்டபங்கள் நிறைய வந்துட்டு குப்தருடைய காலத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. வந்துட்டு
ஓகே. கணிதம், வானியல் இதெல்லாம் வந்துட்டு நெக்ஸ்ட் டாபிக். ஸோ சமஸ்கிருத இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு சமஸ்கிருத இலக்கணம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சிவப்பு மண்டபங்கள் அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். ஓகேங்களா. ஸோ இதை தவிர வந்து சமஸ்கிருத இலக்கியமில் பார்த்தீங்கன்னா பிரகிருதம் அப்படின்ற மொழிகள் வந்து மக்கள் வந்து பேசப்பட்டாங்களாம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு குப்தருடைய காலத்தில். இந்த சமஸ்கிருதம் வேறு யார் பேசினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜஸாக இருந்ததா. ஓகேங்களா. அலுவலக மொழியாக சமஸ்கிருதம் இருந்ததா. ஆனால் சாதாரண மக்கள் பேசுகிற மொழி வந்து பிரகிருதமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த குப்தருடைய காலத்தில் தான் சமஸ்கிருதம் வந்து பயங்கர உச்ச கட்டத்துக்கு அடைஞ்சதாமா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய சமய நூல்கள் எல்லாமே என்ன ஆகுதுன்னா கருப்பொருள்கள் எல்லாமே சமஸ்கிருத நூலில் தான் எழுதப்படுறாங்களாமா, நிறைய பண்டைய நூல்கள் உட்பட. ஸோ வந்து தர்மசாஸ்திரங்களாகட்டும் புராணங்களாகட்டும் எல்லாமே சமஸ்கிருதத்தில் எழுதுறாங்க. ஸோ பிரகிருதம் என்னதான் வந்து மக்களுக்கு பேசக்கூடிய மொழியாக இருந்தாலுமே சமஸ்கிருதம் அஃபிஷியல் மொழியாக வந்து இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாணினி எழுதிய அஷ்டதாயி. இது வந்து ஒரு காலம் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. பாணினி அவங்க எழுதிய நூல்னா அஷ்டதாயி. ஸோ பதஞ்சலி எழுதப்பட்ட நூல் வந்து மகாபாக்ஷ்யா. ஸோ பதஞ்சலி எழுதப்பட்ட நூல் பற்றி இப்போ ரீசெண்டாக யூஜிடிஆர்பியில் கேட்டிருந்தாங்க. ஸோ பதஞ்சலி எழுதிய நூல் என்னன்னா மகாபாக்ஷ்யம் அப்படின்ற சில படைப்புகள் எல்லாமே சிறந்த படைப்புகளாக குப்தர் காலத்தில் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அமரசிங்கர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் என்ன அமரகோஷம் அப்படின்ற சமஸ்கிருத கலைக்களஞ்சியம், அதாவது சொற்களஞ்சியம் கலைக்களஞ்சியம் சொல்லுவோம் பார்த்தீங்களா. இந்த என்சைக்ளோபீடியா இல்லை வேர்ட்ஸ் களஞ்சியம் இந்த மாதிரி அந்த மாதிரி அமரசிம்மர் அப்படின்ற ஒரு கிராமர் வந்து நல்லா படிக்கிறவர் தான். ஸோ அவர் வந்துட்டு என்ன பண்ணால் அமரகோசம் அப்படின்ற சமஸ்கிருத சொற்களஞ்சியம் வந்து தொகுக்கிறார். ஓகேங்களா. ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்கத்தை சார்ந்த ஓகேங்களா அதாவது வங்கம்னு ஒரு ஏரியா இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த வங்கத்தை சார்ந்த பௌத்த அறிஞர்கள் இருக்காங்க. அவர் பேர் என்னென்னா சந்திரகோமியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் எழுதிய நூல்னா சந்திர வியாகரணம். ஓகேங்களா. அது வந்து ஒரு இலக்கண நூல் தான். ஓகேங்களா. முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. அந்த அது ஓகே. வங்காளத்தை சேர்ந்த சந்திரோகமாயா அப்படின்ற ஒருத்தர் வந்து கோமியான்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து சந்திர வியாகரணம் அப்படின்ற நூல் எழுதுறாரு. ஓகேங்களா. ஸோ காளிதாசர் பொறுத்த வரைக்கும் நிறைய படைப்புகள்லாம் இருக்குது. காளிதாசருடைய படைப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சகுந்தலம், மாளவிகா நிமித்திரம், விக்ரம உர்வசியம் இது எல்லாமே அவருடைய படைப்புகள். ஓகே. நாடக நூல்கள். ஓகேங்களா. இந்த விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். அவருடைய நாடக நூல்கள் எது போயம் எது அப்படின்ற தெரிஞ்சுக்கணும். ஸோ மேகதூதம், ரகுவம்சம், குமார சம்பவம், ரிது சம்ஹாரம் இது எல்லாமே சிறப்புமிக்க நூல்களாக இருந்திருக்கு. நாடக நூலில் சிறப்புமிக்க நூல்கள். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு கணிதம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி புராணங்கள் இதிகாசங்கள் பார்த்துக்கலாம். புராணங்கள் அப்படின்றது இந்த காலத்தில் தான் இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய பிராமணர்கள் கைகளுக்கு வந்தது தான் வந்து புராணங்களாக வந்து செவ்வியல் சமஸ்கிருத மொழிகளில் புராணங்களாக வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. மகாபாரதம், ராமாயணம் போன்ற இதிகாசங்கள் வந்து இந்த குப்தருடைய காலத்தில் இறுதி வடிவம் பெற்றதான். ஸோ கிளைமேக்ஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ ட்ரைலர் ப்ரோமோலாம் எப்பயும் முடிஞ்சிருச்சு. ஆனால் கிளைமேக்ஸோட டச்சிங் பாயிண்ட் வந்து குப்தருடைய காலத்தில் தான் வந்துட்டு மகாபாரதத்துக்கும் ராமாயணுக்கும் வந்து இதிகாசங்கள் வந்து மெருகேற்றி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இம்பார்ட்டண்டான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோம். நூல் தவிர்த்து வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய சித்தாந்தா அப்படின்னு ஒரு நூல் இருக்கும். அந்த நூலில் அதாவது சூரிய சந்திரனுடைய கிரகணங்களுடைய உண்மை பற்றி சொல்லியிருக்காங்க. எவ்வளோ முக்கியமான விஷயம் பாருங்கள். அதுக்கப்புறம் கலீலியோ இதை கண்டுபிடிச்சாரு அதை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆங்கிலேயரை பயங்கரமாக தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கோம். நானுமே வெஸ்டர்ன் கல்ச்சரை வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவேன். பட் ஆனால் வந்து அவங்க ப்ராக்டிக்கலாக இருக்கிற வரைக்கும் ஏன் வெஸ்டர்ன் கல்ச்சரை சப்போர்ட் பண்ணுவோம்னா அவங்க சதி வேண்டாம், பெண்களுக்கு ஆண்களுக்கும் ஈக்குவல் அந்த மாதிரி பேசினது எல்லாத்துக்குமே நான் சப்போர்ட் பண்ணுவேன் வெஸ்டர்னைஸாக. பட் ஆனால் வந்துட்டு நம்ம வந்து அவங்க வந்து நம்மளை மட்டன் தட்டில் ஆக்சுவலாக நம்மளும் மட்டன் தட்டிக்கிட்டோம். அதான் உண்மை. ஆக்சுவலாக நம்ம ஆங்கிலேயர் கண்டுபிடிச்ச விஷயத்தெல்லாம் பயங்கரமாக தூக்கி வச்சுருப்போம். ஓகேங்களா. புவியீர்ப்பில் வந்துட்டு இந்த கோள்கள் பற்றி கண்டுபிடிச்சது 9 கோள் இருக்குது அப்படின்றத எப்பயோ கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம ஆக்சுவலாக வந்துட்டு. ஸோ இது எல்லாமே வந்து முன்னாடியே கண்டுபிடிச்சது தான். அது அதனால தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சூரிய சித்தாந்தான்னு ஒரு நூல் இருக்குது. அதில் சூரியனை பற்றியும் சரி சந்திரனை பற்றியும் சரி கிரகங்களை பற்றியுமே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன் தவிர நிறைய 18 புராணங்களோட வந்து நிறைய பேர் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிரம்ம புராணம், பத்ம புராணம், விஷ்ணு புராணம், ஸ்கந்த புராணம், சிவமாக புராணம், மார்க்கண்டேய புராணம், அக்னி புராணம், பவிஷ்ய புராணம், மத்ஸ்ய புராணம், ஸ்ரீமத் பகவத் புராணம் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்ற சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும். எல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி 18 புராணங்களுமே வந்து குப்தருடைய காலத்தில் தான் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. மகாபாரதம், ராமாயணம் இறுதிக்கட்டம் மெருகேற்றம் இங்கே தான் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. பௌத்த இலக்கியங்கள் பொறுத்த வரைக்கும் பௌத்த மக்கள் வந்து என்னென்னா பாலி மொழியில் இலக்கியங்கள் எழுதுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து வந்து லேட்டர் டேஸில் சமஸ்கிருதத்தோடைய கலப்பையிலையும் வந்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய தாக்கம் வந்து யாருடைய நூலில் வந்ததுன்னா வசுபந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அவரும் என்ன பண்ணுறாருன்னா நிறைய தர்க்க அறிவியல் பற்றி சார்ந்த நிறைய வந்துட்டு புக்ஸ்லாம் வந்து அவர் எழுத ஆரம்பிக்கிறார். வசுபந்து அவர் வந்து ஒரு பௌத்த நூல் எழுதுன்ட்டு அந்த வசுபந்துவால் எழுதப்பட்ட நூல் தான் வந்து அந்த நூல். ஓகேங்களா. தவிர ஆரியதேவர், ஆரியாசங்கர் அப்படின்னு சொல்லிட்டு குப்தர் காலத்தில் வந்து குறிப்பிட்ட எழுத்தாளர்கள்லாம் இருந்திருக்காங்க. ஓகேங்களா. யார்? ஆரியதேவர், ஆரியாசங்கர் அப்படின்ற எழுத்தாளர்கள்லாம் இருந்திருக்காங்க. ஸோ சமண இலக்கியம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருப்போம் பிரகிருதம் வந்து ரொம்ப செழித்திருந்திருக்கும். ஆனால் அஃபிஷியல் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவங்களுக்கு இதான்.
ஸோ சமய சாரா நூல்கள் அப்படின்னு பார்க்கும்போது சூத்திரகர் எழுதிய மிர்ச்சகடிகம் ஓகேங்களா. யாருன்னா சூத்திரகர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், அவர் எழுதிய மிர்ச்சகடிகம் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் விசாகதத்தில் எழுதிய முத்துராட்சசம், தேவி சந்திரகுப்தம் இதெல்லாமே அவருடைய படைப்புகள். நாடகத்தை பொறுத்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கதாபாத்திரங்கள்லாம் மெருகூட்டி எழுதியிருப்பார். யாருன்னா காளிதாசர் அவர்கள். நிறைய எளிய கதாபாத்திரங்களும் அதில் இருக்கும். பிரகிருதத்துலேயும் எழுதியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அர்ஜுனனுக்கும் சிவபெருமானுக்கும் இடையே நடந்த மோதலை பற்றி வந்துட்டு ஒரு புராணம் எழுதியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீருதார்ஜின்யம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அது எழுதி வரனா பராவி. ஸோ இது எழுதி வச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் ரொம்ப டஃப் பண்ணி கேட்கணும் இப்படி கேட்கலாம். பராவி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான நிறைய நூல்கள் எழுதியிருப்பார். அந்த கீருதார்ஜின்யம் அப்படின்றதுல அர்ஜுன்யம்னு வந்துருச்சு. ஸோ அப்போ என்ன மீன் பண்ணுறாங்கன்னா அர்ஜுனனுக்கும் சிவபெருமானுக்கும் ஒரு மோதல் நடக்குதாமா. அந்த மோதல் பற்றி இந்த பராவி அவர்கள் எழுதியிருக்காரு. இதே தவிர காவி தரிசனம், தசகுமார தரிசனம் அப்படின்ற நூலையும் எழுதியிருக்காங்களாமா. இந்த தசகுமார சரிதம் ரொம்ப இம்பார்ட்டண்டான நூல் பராவி எழுதுனது. ஸோ 3 நூல் கீருதார்ஜன்யம், அதுக்கப்புறம் காவி தரிசனம், தசகுமார சரிதம் இது எல்லாமே பராவி அவர்கள் எழுதியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. குப்தர் காலத்தில் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான புகழ்பெற்ற பஞ்சதந்திர கதைகள் எல்லாமே வந்திருக்கா. நீங்கள் பஞ்சதந்திரம் அப்படின்னோடனே நம்ம கமலஹாசன் மேகிக்கு போயிடாதீங்க. அந்த பஞ்சதந்திரம் படம் கிடையாது. பஞ்சதந்திர கதைகள்லாம் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்க கதைகள், ஒரு மாரல் ஸ்டோரிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கதைகள் எல்லாமே வந்துட்டு குப்தருடைய காலத்தில் தான் எழுதியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணிதம் இதில் எல்லாமே வந்துட்டு இதாங்க நான் ஃபஸ்ட்டே சொன்னது தான். இந்த பிரம்மகுப்தா அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க. ஆரியப்பட்டா, வராகமீர, பிரம்மகுப்தர் இவங்களாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆள். இவங்கள பற்றி படிச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் அவங்கள பற்றி நான் நடத்த வரேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்தர் கால அறிவியல். இது வந்து தனி டாப்பிக்காகவே படிக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணிதமும் வானியலும். இதில் பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூழியம் அப்படின்னா ஜீரோன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த சூழியம் அப்படின்ற விஷயம் வந்து கருத்தாக்கம் வந்து முதல்ல இந்தியாவில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த விஷயமும் அதாவது ஜீரோன்ற எண்ணும் டெசிமல்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அவர் தான் நினைக்கிறேன் பதின்ம இலக்கு அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க ஓகேங்களா. டெசிபல்னால் ஒன்றுமே இல்லைங்க. இப்போ வந்து நம்ம ஒரு டெஸ்ட் சீரியஸ் ஸ்லிப் டெஸ்ட்லாம் நம்ம காலேஜஸ் படிக்கும்போது வைப்பாங்க தெரியுங்களா. இல்லை டெய்லி டெஸ்ட் அந்த மாதிரி வைப்பாங்க. இப்போ வந்து 10 மார்க்ஸ்க்கு வச்சாங்க அப்படின்னா 10 மார்க்ஸ்க்கு 50 மார்க்ஸ் வச்சாங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 47.5 இல்லை 47.6 எடுத்திருக்கீங்க அப்படின்னா அப்போ அந்த 5க்கு மேலே பாயிண்ட்டுக்கு மேலே 5க்கு மேலே என்ன போனாலுமே டெசிமல்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் முழுசாக அதை எடுத்துக்கணும், அந்த நம்பரை முழுசாக எடுத்துக்கணும். அப்போ 45.5 45.6 அப்பனுடைய மார்க் 46 அப்படின்னு எடுத்துக்கிற நல்ல டீச்சர்ஸ் இருப்பாங்க. சில பேர்லாம் இருப்பாங்க அவங்க எப்படின்னா 45.5 நான் அதை எடுத்துக்க மாட்டேன், அப்போ மார்க் 45 தான் அப்படின்னு டோட்டல் பண்ணுறவங்களும் இருப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ அதான் டெசிமல் அப்படின்னு சொல்லுவாங்க. பதின்ம இலக்கத்தையும் சூழியத்தையும் வந்து இந்த குப்தருடைய காலத்தில் தான் வந்துட்டு அறிவியம் கணிதம் எல்லாம் வளர்ச்சி பெற்றுச்சு வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இதை தவிர பூமி வந்து ஒரு அச்சுக்கோடு இருக்குது. அந்த அச்சு வந்து தன்னை தானே சுற்றிக்குது அப்படின்ற விஷயத்த ஒரு வானியலாளர் சொல்கிறாங்க. அவர் தான் நம்ம ஹீரோவான ஆரியப்பட்டா ஓகேங்களா. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமி வந்து ஒரு அச்சில் அதை தானே அது சுற்றிக்குதே தவிர நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் இல்லை அப்படின்ற விஷயத்த அழகாக வந்து நிரூபித்தது வந்து ஆரியப்பட்டர் அவர்கள் தான் ஓகேங்களா. ஸோ வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணிதத்தில் வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம அல்ஜீப்ரான்னு ஒரு டாபிக் வருங்க. ஆக்சுவலாக நான் அந்த டாப்பிக்கை வந்து படித்து முடிக்கிறதுக்குள்ளே அப்பா ஏன்டா அப்படின்ற மாதிரி ஆச்சு. எனக்கு மட்டும் தான் கஷ்டமானு தெரியல ஒரு வேலை. மற்றதெல்லாம் ஈஸியாக இருக்குங்க. ஆக்சுவலாக அந்த ரீசனிங்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு ரீசனிங் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக இந்த ஏட் சம் ஆகட்டும் இந்த மாதிரி நம்ம யோசிக்கிற சம்ஸ் எல்லாமே பிடிக்குங்க. எனக்கு ஃபார்முலா மேக்ஸ் சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா வந்துட்டு எனக்கு ஃபார்முலா மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு முன்னாடியே ஆன்சர் வந்து ஈக்குவல் டு 0 ஈக்குவல் டு x+y இந்த மாதிரி ஆன்சர் கொடுத்துருவாங்க. அதை நம்ம டெரைவ் பண்ணி இதான் ஆன்சர் நமக்கு தெரிஞ்சு டெரைவ் பண்ணுறோம். ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும் எனக்கு அந்த டாபிக். மற்றபடி அந்த ரீசனிங் இப்போ ஏட் சம் ஆகட்டும் இல்லைனா வந்து ஒர்க்கு வந்து இவ்வளோ போகிறாங்க டைமிங் சம் ஆகட்டும் இல்லை வந்து சுடாக்கோ சம்ஸ்லாம் இருக்கும், டை சம்ஸ் இதெல்லாம் வந்து செம ஜாலியாக இருக்கும் ஆக்சுவலாக வந்துட்டு ரீசனிங் சம்ஸ்லாம். ஆனால் இந்த ஃபார்முலா மேக்ஸ்லாம் வந்து பாருங்கள் அப்பயே குப்தருடைய காலத்தில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ அப்போ வந்து கண்டுபிடிக்காமல் இருந்திருக்கலாம், நிறைய பேருக்கு நல்லது இருந்திருக்கும். ஸோ கணிதம், கோணவியல், அல்ஜீப்ரா போன்றவைகள்லாம் வந்துட்டு ஆரியப்பட்டயம் அப்படின்ற நூலில் வந்து அவர் எழுதி வச்சிருக்காராமா இந்த ஆரியப்பட்டயம் ஓகேங்களா. அப்போ வந்து பாருங்கள் அவர் வந்து வானவியலாளராக மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல மேத்தமெட்டிஷியனாக இருந்திருக்காரு, நல்ல அறிவியலாளராகவும் இருந்திருக்காரு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வராகமிகிரர். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் நூற்றாண்டில் இருந்தவர் தான். இவர் எழுதின நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரகத் சம்ஹிதா அப்படின்ற நூல் எழுதியிருக்காரு. இந்த நூலில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வானவியல் பற்றி, ஜாகிரபிக்கல் புவியியல் பற்றி, தாவரவியல் பற்றி, இயற்கை வரலாறு நேச்சுரல் ஹிஸ்ட்ரி பற்றி சொல்லியிருக்காராமா. இவர் தவிர வேறனா கலைக்களஞ்சியம் சொல்லுவாங்க ஓகேங்களா. இந்த கலைக்களஞ்சியம் பற்றியும் வராகமிகிரர் அவருடைய பிரகத் சம்ஹிதா ஓகேங்களா. ஸோ வந்து ஆரியர் வந்துட்டு ஆரியப்பட்டா அப்படின்றது வந்து ஆரியப்பட்டயம்ன்ற நூல் எழுதியிருப்பாரு. 0 பதின்ம இலக்கம் இதெல்லாம் வந்து சொல்லியிருப்பாரு. பூமி தன்னை சுற்றிக்குது, அச்சை சுற்றிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சிஸ் பவர்னு சொல்லுவாங்க, அது அதே சுற்றிக்குதுன்னு சொல்கிறாரு. இதை தவிர அல்ஜீப்ரா கோணவியல் கணிதம் பற்றியும் சொல்லியிருக்கான்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பிரம்மகுப்தர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. அவரு வந்து ஒரு கணிதம் மற்றும் வானவியலுக்கான ஒரு முக்கிய நூல எழுதியிருக்காரு. அந்த நூல் பேர் என்னன்னா, பிரம்மஸ்பத சித்தாந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா ஓகேங்களா? ஸோ வந்து பிரம்மஸ்பத சித்தாந்தா, நெக்ஸ்ட்டு கண்டகாத்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரம்மகுப்தர் எழுதிய நூல்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, கண்டகாத்தியாக்கா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பிரம்மகுப்தர் பொறுத்தவரைக்கும் 2 நூல். ஒண்ணு பிரம்மம்னு வந்துருச்சு. ஸோ கண்டுபிடிச்சிடுவீங்க. பிரம்மஸ்புதா சித்தாந்தா அப்படின்ற நூலும், கண்டாகாதித்யா அப்படின்ற நூலும் வந்து பிரம்மகுப்தர் அவர்கள் எழுதியிருக்காரு. ஸோ வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரியப்பட்டாவால் எழுதப்பட்ட சூரிய சித்தாந்தான்னு ஒரு நூல் இருக்கு ஓகேங்களா? ஆரியப்பட்டையும், சூரிய சித்தாந்தம் 2மே வந்துட்டு ஆரியப்பட்டரால் எழுதப்பட்டது. இன்னும் ஒரு கேள்வி இருக்குங்க. டிஎன் செட்ல பிப்ரவரி மாசத்துல 2025ல ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அந்த கேள்வி நெறைய பேர் ஆக்சுவலா தெரிஞ்சு தப்பு பண்ணாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆரியப்பட்டயம், சூரிய சூரிய சித்தாந்தம், இன்னும் ஏதோ ஒரு சித்தாந்தம் ஆக்சுவலா எனக்கு டக்குனு பேர் ஞாபகம் வரல. ஆனா அந்த நூல் வந்து வராஹமிகிரரோ சம்திங் யாரோ எழுதின நூல் தான். ஆனா அந்த சித்தாந்தம் அப்படின்ற வார்த்தைய பார்த்து டக்குனு எல்லாம் ஆரியப்பட்டா அப்படின்ற ஆன்சர் போட்டாங்க ஆக்சுவலா. அவங்களுக்கு ஞாபகம் இருந்தா உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்றேன். வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, உங்களுக்கு வந்து இது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அர்ஷரோட இது வந்துருச்சுன்னு நெனைக்கிறேன் ஆக்சுவலா. கரெக்ட்டுங்க. வர்தன வம்சம் வந்துருச்சு. இன்னும் 2, 3 இது மட்டும் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவ அறிவியல். ஓகேங்களா? ஸோ மருத்துவ அறிவியல் பொறுத்தவரைக்கும் இந்த டாபிக் இதுல கொஞ்சம் கம்மியா இருக்கு. நம்ம எக்ஸ்ட்ரா சொல்றோம். என்னன்னா, நவநீதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவ நூல் இருக்காம். ஓகேங்களா? ஸோ அந்த மருத்துவ நூல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நோய்களுக்கான எல்லா மருந்துகள பத்தியும் சொல்லியிருக்காங்களாம். நோய்களுக்கான மருந்துகள எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நவதானியம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி நவநீதம்னு சொல்லுவாங்க. அந்த 9 மேபி அது குறிச்சிருக்கலாம். ஸோ நவநீதம் அப்படின்ற நூல்ல மருந்துகள எப்படி கண்டுபிடிக்கணும், எந்த நோய்க்கு எந்த மருந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாரியும் நவநீதம் நூல்ல சொல்லியிருக்காங்களாமா. இதுல வந்து இல்ல. நான் எக்ஸ்ட்ரா சொல்றேன். நோட் பண்ணிக்கோங்க. இத தவிர வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலகாப்பியா அப்படின்னு சொல்லிட்டு பாலகாப்பியானா கேசரி, ஜனநாயகம்லாம் போயிறாதீங்க. அந்த பாலையா கிடையாது. இங்க வந்து பாலகாப்பியா அப்படின்றது வந்து ஒரு நூல் ஓகேங்களா? அந்த பாலகாப்பியம் வந்து ஒரு நூல் எழுதுறாரு. அந்த நூல் பேர் என்னன்னா, அஸ்யாயுர்வேதான்னு சொல்லுவாங்க. ஆயுர்வேதம்னு சொல்லுவோம்ல, அந்த வந்துட்டு அஸ்யாயுர்வேதா அப்படின்னு சொல்லுவாங்க. அஸ்தம்னு சொல்லுவாங்க. அஸ்தம்னா என்னன்னா, சூரியன் அஸ்தமனமாகத்தான். இதுவாகறது இறங்குறது. ஸோ வந்து அஸ்தாயு ஆயுர்வேதா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாலகாப்பியம் எழுதிய அஸ்தாயுர்வேதா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, விலங்குகளுக்கு எப்படி மருத்துவம் செய்யணும், அதுக்கான ஒரு மருத்துவ நூல் வந்து எழுதியிருக்காராம். எவ்ளோ இம்பார்ட்டன்டான விஷயம் பாருங்க. இத வச்சு தான் மேபி இன் கேஸ் எவனா கண்டுபிடிச்சு படிச்சு என்ன பண்ணியிருக்கலாம், மேபி வந்துட்டு அவங்களுக்கு அனிமல் டாக்டர்ஸா வந்துட்டு ஆயிருக்கலாம். வெட்னரீஸா கூட ஆயிருக்கலாம். அந்த விஷயம் நம்ம ஃபர்ஸ்ட்டே இருந்திருக்கு. விலங்குகளுக்கான மருந்து எப்படி இருக்கணும், அது பார்க்கணும். பாலகாப்பி எழுதிய அஸ்யா ஆயுர்வேதியால. வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவத் துறையில ரொம்ப புகழ்பெற்ற அறிஞர் யாருன்னா தன்வந்திரி தான். உங்க எல்லாத்துக்குமே தெரியும் தன்வந்திரி அவர்கள். ஸோ ஆயுர்வேத மருத்துவமனையோட நிபுணராவே தன்வந்திரி அவர்கள கருதுவோம். ஸோ வேற என்ன மேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சராகர். சராகர பத்தி தெரியாதவங்க இருக்கவே மாட்டாங்க. ஒரு மிகப்பெரிய மருத்துவ அறிவியல் அறிஞர். ஸோ தன்வந்திரி, சராகர், சுஷ்ருதர் 3 பேரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தன்வந்திரி பொறுத்தவரைக்கும் ஆயுர்வேதம், சராகர் பொறுத்தவரைக்கும் மருத்துவ அறிவியல் ஓகேங்களா? ஸோ மெடிசன் சயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ மெடிசன் சயின்ஸ். ஒருத்தர் ஆயுர்வேதம் நம்ம டிபார்ட்மெண்ட் அதாவது சவுத் டிபார்ட்மெண்ட். இன்னொருத்தர் வந்து ஃபாரின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து சராகர் பொறுத்தவரைக்கும் வந்து மருத்துவ அறிவியல் மெடிசன் சயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது இன்னொருத்தர் வந்து சுஷ்ருதர். அவர் என்ன பண்ணுவாங்க, சுஷ்ருதர், சிசர் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கா. ஸோ அறுவை சிகிச்சைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா? ஸோ இவர் வந்து அறுவை சிகிச்சையோட செயல்முறை பற்றி விளக்கியிருப்பார் ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு இந்தியர். இதுதான் வந்து முதல் இந்தியர் என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, அறுவை சிகிச்சை பற்றி செயல்முறையை வந்து செயல்முறை கூட இல்ல, செய்முறையை பத்தி விளக்கியவர் இவர் தான் சுஷ்ருதர் ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான். இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குப்தர்களுடைய வீழ்ச்சி பத்தி ஒரு 2 பாயிண்ட்ஸ் இருக்கு. அது புக்ல இப்போ இந்த புக்ஸ்ல இல்ல. அது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தான் நிறைய சொல்றேன். தெரிஞ்சுக்கோங்க. குப்த வம்சம் வந்து கடைசியான அரசரான விஷ்ணுகுப்தர் தான். இது வந்து பேரரசரே கிடையாது. கடைசி பேரரசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்கந்தகுப்தர் தான். ஹீனர்கள் படையெடுப்புலாம் அவருடைய காலத்துல நடக்கும். ஸோ இந்த விஷ்ணுகுப்தர் அப்படின்னும்போது என்னன்னா வந்து கடைசி அரசரா இருக்காரு. இவங்களுடைய காலம் இந்த குப்தருடைய காலம் கடைசியா 540கள்லேருந்து 550கள் வரைக்கும் வந்து இவருடைய காலமா இருக்கு. நிறைய உள்நாட்டு பூசல்கள் நடக்க ஆரம்பிக்குது. உள்நாட்டு டொமஸ்டிக் வயலன்ஸ் டொமஸ்டிக் வயலன்ஸ்னா அது இல்ல. டொமஸ்டிக்னா உள்ள இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் டொமஸ்டிக்னு சொல்லுவாங்கல்ல. இன்டர்நேஷனல் ஃப்ளைட், டொமஸ்டிக் ஃப்ளைட்னு. அது மாதிரி வந்து உள்நாட்டு கலகங்கள் அதிகமாகுது. அரச குடும்பத்துல நிறைய கருத்து வேறுபாடுகள் வர ஆரம்பிக்குது. நிறைய மெசேஜஸ் இன்னைக்கு வந்துட்டே இருக்கு என்னன்னு தெரியல. ஸோ நிறைய கருத்து வேறுபாடுகள் வந்து வர ஆரம்பிக்குது ஓகேங்களா? ஸோ இதுவும் ஒரு வீழ்ச்சியா ஆரம்பிக்கலான்றாங்க. மிக முக்கியமான வீழ்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீனர்களுடைய படையெடுப்பு ஓகேங்களா? இந்த ஹீனர்களுடைய படையெடுப்பால தான் குப்தர்களுடைய அரசு வந்து ரொம்ப தளர்ந்திருக்கிறதுல தாண்டி படைகள் வந்து அவ்வளோ தூரம் வந்து அவங்கள காப்பாற்ற முடியாமல் வீழ்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ வேற என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் மிகிரிகுலர், அதாவது தோரமானோடைய பையன் தான் மிகிரிகுலராக இருப்பார் ஹீனருடைய படையெடுப்புகளில். ஸோ அதாவது மத்திய ஏஷியாலேருந்து வந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பேன்னு சொன்ன பார்த்தீங்களா? ஸோ இந்த மாலவத்தில் ஒரு அரசர் இருப்பார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யசோதர்மன் ஓகேங்களா? உத்தரப்பிரதேசம் மாலவத்தில் கூடிய யசோதர்மன் ஆகட்டும், உத்தரப்பிரதேசத்தில் கூடிய மொஹாரிகள் ஆகட்டும், சௌராஷ்டிர மைத்திரக்காரர்கள் ஆகட்டும், சௌராஷ்டிர
சௌராஷ்டிரம் ஒரு மொழி இப்போ கூடமே இருக்குது. நான் கூடமே ரீசெண்டாக நிறைய பேர் எங்கள் லோக்கல்ஸில் ஏரியாவில் பேசி கேட்டிருக்கேன் சௌராஷ்டிரம் பேசி. ஸோ சௌராஷ்டிர மைத்திரர்களாகட்டும் இந்த மாதிரி கூடிய சிற்றரசர்கள் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா உருவாக ஆரம்பிக்கிறாங்க. யார் இது மாலவத்துடைய யசோதவர்மன் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. பட் இருந்தாலுமே சொல்கிறான் அவர் உத்தரப்பிரதேசத்தில் சில முஹாரிகளாகட்டும் சௌராஷ்டிரத்தில் கூடிய மைத்ராய்கள் இவங்களாம் வந்து குப்தார்கள்லேருந்து குட்டி குட்டியாக எழ ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா குப்தருடைய பேரரசு என்ன ஆகுதுன்னா பெருமளவு சுருங்கி மகதத்தில் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ குப்தர் அப்படின்றது நம்ம தென்னகத்தில் பல்லவர்களுக்கு வரைக்கும் சமுத்திரகுப்தர் வந்தார். முதலாம் சந்திரகுப்தர் லிச்சாவை தாண்டி வந்தார், நர்மதை இதெல்லாம் தாண்டி. இரண்டாம் சந்திரகுப்தர் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் அதாவது கல்யாணம் பண்ணி இந்த இளவரசியை கல்யாணம் பண்ணுவார். ஓகேங்களா. அந்த மாதிரி இளவரசிகளை கல்யாணம் பண்ணி என்ன பண்ணுவாங்க நிறைய விரிவாக்கம்லாம் செய்வார். குமாராதேவி அப்படின்றத வந்து லிச்சாவியுடைய இளவரசியை வந்து கல்யாணம் பண்ணுவாங்க. ஸோ இரண்டாம் குமாரகுப்தர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இரண்டாம் சந்திரகுப்தர் இருக்காங்க பார்த்தீங்களா, சாரிங்க இரண்டாம் குமாரகுப்தர்னு சொல்லிட்டேன், ஸ்பெல்லிங் மிஸ்டேக். பிரபாவதி கல்யாணம் பண்ணிப்பார். வாகட இளவரசர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மகளான பிரபாவதி கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணி அவ்வளோ வந்து பெருசாக்குவாங்க. பட் ஆனால் வந்து அவங்களால அவ்வளோ காக்க முடியாமல் திருப்பி மகதத்துக்குள்ளேயே சுருங்கிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் வந்து சிதைந்து என்ன பண்ணுவாங்க நிறைய பிராந்திய தலைவர்கள் உடைஞ்சு சின்ன சின்ன பகுதிகளாக வந்து குப்தோடைய அரசு ஸ்டார்ட் ஆயிடுவாங்க. இப்போ வந்து நமக்கு என்ன பண்ணணும்னா ஒரு டெஸ்ட் சீரிஸ் ஒரு டெஸ்ட் செஷன் ஒரு 5 கேள்வி மட்டும் போயிட்டு என்ன பண்ணிடலாம் இந்த செஷன் முடிச்சிக்கலாம். பிகாஸ் வந்து உங்களுக்கு கிளாஸ் வந்து 1 hour தான் சொல்லியிருக்கேன். பட் ஆனால் எப்பயுமே 1.5 hour போயிடுது. இப்பயுமே பார்த்தீங்கன்னா 1 hour 22 minutes மூவ் ஆயிடுச்சு. ஏன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டில் இருக்கிறதுனால நேரம் அப்படின்றது. ஓகே ஃபைன். ஓகே கொஸ்டின் செக்ஷன் போயிடலாமா. தம்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். ஒரு 5 minutes முடிச்சிடலாம். 8:47 ஆச்சு. இப்போயே நீங்கள் போய் சாப்பிடுங்க. டைம் ஆச்சு பார்ப்போம். ஓகே துர்காமன். ஓகே 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 ஃபைன். சரி ஓகே 5 கொஷின்ஸ் தான். 5 கொஷின்ஸ் அழகாக நீங்கள் உடனே பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 8:55 முடிச்சிடலாம். ஏன்னா இன்றைக்கி 9 o'clock ஆயிடுச்சு. ஸோ ஓகே ஃபைன். கொஷின் செக்ஷனுக்குள்ளே போகலாமா. காயத்ரி மேம் மட்டும் தான் சொல்லியிருக்கீங்க, மற்றவங்களாம் ஃபோன் வச்சுட்டு போயிட்டீங்களா என்ன? எப்பவுமே வர யாரோ ஒருத்தர் மிஸ் ஆகுறாங்க, யாருன்னு தெரில. சரி ஓகேங்க. ஆனால் நீங்கள் சூப்பருங்க. நீங்கள் வந்துட்டு நீங்கள் எல்லாமே வந்து எப்பயுமே யார் யார் வரீங்களோ அவங்களாம் கம்பல்சரி வந்துடுறீங்க. சூப்பர். ஓகேங்க. இன்றைக்கான கொஷின்ஸ் என்னென்னா நான் மட்டும் பேசிகிட்டு இருக்கேன், கொஞ்சம் நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணால் நானும் கொஞ்சம் பேசுவேன். என்னங்க திருப்பி யார் இன்ட்ராக்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டீங்க. ஸோ நம்ம கொஷினுக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா. ஸோ ஓகே எஸ்ஸான கொஷின்ஸ். ஃபஸ்ட்டு கொஷின் பெண்களோட நிலை வந்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றது டாப்பிக்கில் கொஷின். சுயம்வரம் அப்படின்ற பழக்கம் வந்துட்டு கைவிடப்பட்டதா ஃபாலோ பண்ணப்பட்டதா? எஸ் ஆர் நோ. கைவிடப்பட்டதுன்னா எஸ், இல்லை ஃபாலோ பண்ணப்பட்டதுன்னா நோ. நோ எஸ் நிறைய வருது ஆன்சர்ஸ். ஓகே எஸ் ஓகே எஸ் ஆமாம் சுயமர பழக்கம் வந்து கைவிடப்பட்டது. எஸ் வெரி குட். ஓகே கரெக்டான ஆன்சர்ஸ். இன்னொரு கொஷின் நெக்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளைச்சல் வரி சொன்னோம். ஐயோ சாரிலாம் தேவையில்லைங்க. பாகா அப்படின்னு ஒரு விளைச்சல் நிலம் சொன்னோம். அந்த விளைச்சலில் வந்துட்டு அரசருக்கு எத்தனை பங்கு? 6 பங்குகளில் எத்தனை? வெரி குட்டுங்க வெரி குட்டுங்க. ரேணுகா மேம் காயத்ரி மேம். ஓகே 6ல் 1 பங்கு. சரி இன்னொன்று என்ன வாதபூதா அப்படின்னு ஒரு இது சொன்னோம் பார்த்தீங்களா. அந்த வாதபூதா அப்படின்றது எதுக்கான வரி? வாதபூதா அப்படின்றது எதுக்கான வரி? ஓகே காத்துக்காக. சூப்பர். அதான் ஐம்பூதங்கள் ஏர். சூப்பருங்க. எந்த லாங்குவேஜ்? ஆவி சடங்கு. சூப்பருங்க. வேறு மாதிரி எந்த லாங்குவேஜில் சொன்னாலும் கரெக்டு தான். காத்துக்காக ஆவி சடங்குக்காக. ஓகேங்க வாதபூதா கரெக்டு. சரி நெக்ஸ்ட்டு இன்னொன்று இப்போது 3 அறிஞர்கள் பற்றி சொல்லியிருந்தேன் லாஸ்ட்டாக மருத்துவர்கள் பற்றி. அந்த 3 மருத்துவர்களில் யார் ஆயுர்வேதத்துக்கு, யார் வந்துட்டு மெடிசன் சயின்ஸ்க்கு அதாவது மருத்துவ அறிவியலுக்கு, யார் வந்து அறுவை சிகிச்சைக்கு? இந்த 3 பேர் மட்டும் சொல்லிடுங்க. இன்னும் ஒரு கொஷின் கேட்டு முடிச்சிடுவோம். கமான் உங்களுக்குலாம் பசிக்கலையா? சீக்கிரமாக வாங்க டக்குன்னு ஆன்சர் சொல்லுங்கள். சுஷ்ருநாதர் அறுவைக்கு, தனுவந்திரி சராகர். ஓகே சூப்பர். சுசுருதர். ஓகேங்க சுசுருதர். ஓகே இன்னும் ஒரே ஒரு கொஷின். குமாராதித்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல் இருந்துச்சுல, அந்த சொல் எதுலேருந்து நமக்கு வந்து எடுக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க? எந்த ஒரு இப்போ அலகாபாத்தில் இருந்துட்டு புருஷா அப்படின்ற வேர்டு சபான்ற வேர்டெலாம் எடுத்தாங்கன்னு சொன்னல, அதே போல் வந்து ஈரான் கல்வெட்டுகள்லேருந்து 165 அப்படிலாம் இருந்துச்சுன்னு சொன்னல. ஸோ அந்த மாதிரி இந்த வேர்டு அதாவது குமாராதித்யா அப்படின்ற வேர்டு எதுலேருந்து வந்து இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லுங்கள். இதுதான் கடைசி கொஸ்டின். இதை சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கீங்க அப்படின்றது எனக்கும் தெரிஞ்சுக்கும்.
ஆக்சுவலா நெறைய கொஸ்டின் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். பட் டைம் போயிருச்சு. நெறைய போயிருச்சு. ஸோ நாளைக்கு ஒரு கொஸ்டின் செக்ஷன் மட்டும் வச்சுக்கலாமா? பட் ஆனா மார்னிங் வச்சுக்கலாம் கொஸ்டின் செக்ஷன். எப்பன்னு நீங்க சொல்லுங்க. காயின்ஸ், நாலந்தா என்னது? அலகாபாத். ஓகே. ஓகே, ஓகே. ஃபைன், 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 ஃபைன். ஓகே. குட், குட்.